Audio Jungle. Audio Jungle. ஓகே ஓகே இந்த கொஸ்டினை பாருங்க. அப்ப நாங்க வந்து ஒரு மாடல் பேப்பர் மாதிரி எடுத்தது. இது வந்து 2018ஆம் ஆண்டு எல்எல்பி பாஸ் பேப்பருக்கு எழுதா. எத்தனாம் ஆண்டுனா 2018ஆம் ஆண்டு எல்எல்பிக்கு வந்து எக்ஸாம் பேப்பர். சரி, அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி 2018ஆம் ஆண்டு எல்எல்பி பேப்பர். கேள்வியை பாருங்க. 1 தொடக்கம் 5 வரை உள்ள ஒவ்வொரு வினாவின் கீழையும் 4 சொற்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றில் 3 சொற்கள் ஏதோ ஒரு கோணத்திற்கேற்ப சமனான தொடர்பை காட்டுகின்றன. அவ்வாறு இல்லாத எஞ்சிய சொல்லை தெரிவு செய்க. மின்விளக்கு, மின்விசிறி, மெழுகுவர்த்தி, சூரியன். என்ன வரும்? மின்விசிறி. மின்விசிறி. ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர் ஸ்கீம்ல வந்து 2 விட கொடுத்திருக்காங்க. ஒன்று 2ஆவதும் இன்னொன்று 4ஆவது ஆன்சரும் கொடுத்திருக்காங்க. ஏன்னு சொன்னா இல்ல பாருங்க, மின்விளக்கு, மெழுகுவர்த்தி, சூரியன் எல்லாம் என்னது? வெளிச்சம் தரக்கூடியவை. என்ன அதுல வித்தியாசமானது மின்விசிறி. இப்படியும் யோசிக்கலாம். எப்படின்னு சொன்னா மின்விளக்கு, மின்விசிறி. ஓகே, இப்படியும் யோசிக்கலாம். மின்விளக்கு, மின்விசிறி, மெழுகுவர்த்திங்கிறது மனிதனால தயாரிக்கப்பட்டவைகள். சூரியன் என்னது? இயற்கை, இயற்கையானது. அப்ப அப்படியும் யோசிக்கலாம். சோ ஆன்சர் வந்து 2ஆவதும் வரும், இதுக்கு 4ஆவதும் வரும். ஓகேவா? ஓகே சார். ஓகே, 2வது கேள்வி. பாதரசம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு என்ன வரும்? பாதரசம். ஏன் பாதரசம்? அது வந்து திரவமா இருக்கும். மற்றெல்லாம் வெண்கலம். ஏன் வெண்கலம் சொல்றீங்க? பாதரசம், வெள்ளி, இரும்பு மூன்றும் உலோகங்கள். வெண்கலம் வந்து கலப்புலோகம். வெள்ளி உலோகம், வெண்கலம் உலோகம், இரும்பும் உலோகம். ஆனா பாதரசம் வந்து திரவ நிலையிலான உலோகம். என்ன உலோகம் இது? திரவ நிலையான உலோகம். பாதரசம் உலோகம் தான், ஆனா திரவ நிலையிலான உலோகம். சரியா? இதை சொல்றாங்க லிக்விட் மெட்டல் சொல்றேன். இதை சொல்றாங்க சாலிட் மெட்டல். இது வந்து திரவ ரீதியான உலோகம். இதை வந்து சாலிட் மெட்டல் சொல்லுவோம். திண்ம ரீதியான உலோகம், திண்ம உலோகம். சரி, 3வது நுரையீரல், கல்லீரல், குடல், பித்தப்பை என்ன வருமா சார்? நுரையீரல். பித்தப்பை. ஏன் பித்தப்பை சொல்றீங்க? நுரையீரல். நுரையீரல். ஓகே, பித்தப்பை சொன்னவர் ஏன் பித்தப்பை? குடல் சார். கல்லீரல், குடல், பித்தப்பை மூன்றும் சமன்பாடு இருக்குது. ஓகே, ஈரல். ஈரல் ஒரு பார்ட்டா தான் இருக்குது. சரி, இப்படி யோசிங்க. எப்படின்னா கல்லீரல், குடல், பித்தப்பை இது மூன்றும் என்னத்தோட சம்பந்தப்பட்டவைண்டா சமிபாட்டு தொகுதியோட சம்பந்தப்பட்டவைகள், சமிபாட்டோட சம்பந்தப்பட்டவைகள். நுரையீரல்ங்கிறது சுவாசத்தோட சம்பந்தப்பட்டது. சரியா? ஓகே சார். அப்படி ஆன்சர் வந்து நுரையீரல். அடுத்தது சியோல், மணிலா, ஜகார்த்தா, மும்பை என்ன வரும்? சியோல். சியோல் வந்து என்னதுண்டா தென் கொரியாட, சவுத் கொரியா. சவுத் கொரியாட தலைநகரம் மும்பை. மும்பை. Mumbai. மணிலா வந்து பிலிப்பைன்ஸோட தலைநகரம். ஜகார்த்தா வந்து இந்தோனேசியோட தலைநகரம். மும்பை இந்தியோட தலைநகரம் என்ன? புதுடில்லி. மும்பைங்கிறது ஒரு வர்த்தக தலைநகரம். எப்படி? வர்த்தக நகரம். தலைநகரம் இல்ல, வர்த்தக நகரம் உண்டு சார். மற்ற இதெல்லாம் தெற்காசிய நாடென்றும் அது ஆசிய நாடென்றும் அப்படின்னு செய்யலாம் தானே? இல்ல, இதெல்லாம் வந்து நாடுகளின் தலைநகரங்கள். சியோல், மணிலா, ஜகார்த்தாங்கிறது நாடுகளின் தலைநகரங்கள். மும்பைங்கிறது தலைநகரம் இல்ல. ஓகே சார். ஓகே, சோ ஆன்சர் வந்து மும்பை. 4வது ஆன்சர். இதுதான் ஆன்சர் ஸ்கீம்ல கொடுத்திருக்கிற ஆன்சர் தான் சொல்றேன் நான் அவங்க. சரி,
சனி, வெள்ளி, சந்திரன், புவி என்ன வரும்? சந்திரன். ஏன் சந்திரன்? அது துணைக்கோள், மற்றதெல்லாம் கோள். சனி கோள், வெள்ளிங்கிற கோள், புவிங்கிறதும் ஒரு கோள், சனிங்கிறது ஒரு துணைக்கோள். சோ சந்திரன் வராது. ஆன்சர் வந்து 3வது. சரி, அடுத்தது 6 தொடக்கம் 10 வரை உள்ள ஒவ்வொரு வினாவின் கீழையும் குறித்த ஒரு தொடர்புடன் கூடிய சொற்றோடி ஒன்று அல்லது எண் சோடி ஒன்று தரப்பட்டுள்ளது. அந்த சொற்றோடிகளுக்கிடையே அல்லது எண் சோடியிடையே காணப்படும் தொடர்புக்கு மிகவும் நெருங்கிய தொடர்பை காட்டும் சொற்றோடியை அல்லது எண் சோடியை தெரிவு செய்க. அப்ப என்னையா, ஆரம்பத்துல ஒரு சொற்றோடி ஒன்று அல்லது எண் சோடி ஒன்று தந்திருக்கிறாங்களாம். அது ரெண்டுக்கு இடையில என்ன தொடர்பு இருக்குதோ அதே ஒத்த தொடர்பை கொண்ட இன்னும் ஒரு சொற்றோடியை தெரிவு செய்யணும். அப்ப பாருங்க, 6வது கேள்வி, விலங்கியல் உயிரியல் விலங்கியல், இது என்ன தொடர்பு சொல்லுங்க. உயிரியல்ங்கிற ஒரு சிறு பகுதி விலங்கியல் இருக்கு. இருக்கு. உயிரியல் ஒரு பாடப்பகுதிக்குள்ள வாஸ்ட் ஏரியாக்குள்ள விலங்கியல்ங்கிறது என்னது? ஒரு பகுதி. என்ன அதே மாதிரி கணிதம் என்கிற இதுக்குள்ள பெரிய ஒரு பகுதிக்குள்ள கேத்திர கணிதம் என்கிறது என்னது? ஒரு சின்ன பகுதி. கேத்திர கணிதம் என்ன தெரியுது உங்களுக்கு? கேத்திர கணிதம்னா படங்கள், அந்த வரைவுகளோட சம்பந்தப்பட்டு. சோ ஆன்சர் வந்து 3வது. வேற என்ன சார் டவுட் இருக்கு அந்த கேள்வியில? இல்ல சார். சரி, இல்ல. அடுத்த 7வது கேள்வியை பாருங்க, நீர்கொழும்பு, மட்டக்களப்பு. அப்ப நாங்க 2 சொற்கள் வரும்போது யோசிச்சு கொள்ளணும், இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்குன்னு யோசிச்சு கொள்ளுங்க. நீர்கொழும்புக்கு மட்டக்களப்புக்கு இடையில என்ன தொடர்பு? உங்களுக்கு இலங்கை மேப் தெரியும் நினைக்கிறேன். ஒன்று கிழக்கு மாகாணம், மற்றது மேல் மாகாணம். ஓகே, அப்படின்னு எடுக்கலாம். கடற்பகுதியை சேர்ந்ததா சார்? வளைகுடா கக்குல அந்த அப்படி சொல்றீங்க இல்ல? அப்படி எடுக்கலாம். இது நான் சும்மா சொல்றேன், இது இலங்கை படம் இல்லை, சும்மா இருக்கீங்க பாருங்களா. இது நீர்கொழும்புண்டா, இது என்னது? மட்டக்களப்பு. என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரே நேர் திசையில இருக்கேனே. அதே மாதிரி இது திருகோணமலை. திருகோணமலை ஒரு மூலையிலண்டா, சரி அப்படின்னு இல்ல. காலி எங்க? ஒருத்தவங்க காலி கீழே. அப்ப ஒரே நேர்கோட்டுல இருக்கிறது. அப்ப அப்படி பார்த்தோம்னு சொன்னா நீர்கொழும்பு மட்டக்களப்பு, காலி திருகோணமலை. சார் நான் நினைக்கிறேன் சார், நீர்கொழும்பு கடல் நீர் ஏரி, மற்றது காலி திருகோணமலை அந்த வளைகுடா, அதுக்காக வேண்டி சொன்னேன். அப்படி நீர்கொழும்பு மட்டக்களப்பு தொடர்பு கடல் நீர் ஏரி ரெண்டுக்கும். அந்த நீர்கொழும்பு ரெண்டும் சார் கடற்பகுதி. கடல் நீர் ஏரி. ஆனா வேற வேற பிரதேசங்கள் இருக்கு சார். இப்ப புத்தளம் மன்னார் வந்து ஒரே மாகாணத்துக்குள்ள இருக்கு, மாத்திரம்மாந்தோட்டையும் ஒரே மாகாணத்துக்குள்ள இருக்கு. புத்தளம் மன்னார் ஒரே மாகாணமா? இல்ல தனித்தனி. வடமாகாணம், புத்தளம் வந்து வடமத்திய மாகாணம். ஓகே, கேளுங்களா. புத்தளம்ங்கிறது வடமேல் மாகாணம், மன்னார்ங்கிறது வடமாகாணம். சரியா? அப்படி நீங்க எப்படி பாக்குங்க? நீர்கொழும்பு ஒரு மாகாணம், மட்டக்களப்பு ஒரு மாகாணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னா, இருக்கு மட்டக்களப்பு ஒரு மாகாணத்துல இருக்குன்னு எடுத்தீங்கன்னா, அதே தொடர்புல புத்தளத்துக்கு மன்னாருக்கு இடையில இருக்குது தூர பிரதேசம் ஒண்ணு வருது சார். கடற்பகுதியும் இருக்கு, தூர பிரதேசம். அப்படியும் புத்தளத்திலயும் கடல் இருக்குது, மன்னார்லயும் கடல் இருக்குது. தூர பிரதேசம் பக்கத்து பக்கத்துல அது மன்னாரும். அத நான் சொன்ன மாதிரி நீங்க யோசிச்சீங்கடா. நீர்கொழும்பு என்னது? ஒரே நேர்கோட்டுல ஒரே திசை நேரா இருக்கும். யாரு? நீர்கொழும்பும் மட்டக்களப்பும். அதே மாதிரி திங்கோவையும் காலி எடுத்தீங்கடா, ஒரே நேர்ல இருக்கும். எடுத்து பாருங்க, மெப்ப எடுத்து பாருங்க. காலி வந்து தென் மாகாணமா இல்லாட்டி இதா மேல் மாகாணமா? தென் மாகாணமா? காலி தென் மாகாணம், திருகோணமலை வந்து கிழக்கு மாகாணம், கொழும்பு வந்து மேல் மாகாணம், கண்டி வந்து மத்திய மாகாணம், மாத்தறை வந்து தென் மாகாணம், ஹம்பாந்தோட்டையும் தென் மாகாணம், புத்தளம் வந்து வடமேல் மாகாணம்,
இது வந்து மன்னார் வடமாகாணம். சார் சரியா? இது வந்து சார் நான் நினைக்கிறேன் சார் அந்த வளைகுடா அதோட பற்றி தான் சொல்லிருக்கேன். புத்தளமும் சாரி நீர்கொழும்பும் மட்டக்களப்பும் சார் கடல் நீர் ஏரி இருக்கு அது ரெண்டுக்கும் இடையில. அது கடல் நீர் ஏரின்னு சொல்றது அந்த கடலுக்குள்ள இப்படி வளைஞ்சு வர இடம். ஓ கலப்பு அது கலப்பு வந்து கலப்பு கலப்பா? கலப்புன்னு சொல்றேன். காளியும் திருகோணமலையும் வளைகுடா இருக்கிற இடம் 2. அப்படியா? சரி. அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஓகே. ஓகே. அப்படியும் யோசிக்கலாம். இது சரியா ஆக்கள் யோசிச்சு பாருங்களேன். இது சரியா ஆக்கள். நான் இப்ப என்ன போல ஆக்கள்னு யோசிக்கலாம். எனக்கு இதெல்லாம் தெரியாது. எங்கது நீர்கொழும்பு மட்டக்களப்பு எல்லாம் கலப்பு இது இருக்குது அது இருக்குன்னு தெரியா. என்னன்னா நான் அவ்வளவு உச்சிக்கு யோசிக்கலாம். இப்ப நான் எப்படி யோசிப்பேன்டா, நீர்கொழும்பு மட்டக்களப்பு எப்படி இருக்குது? ஒரே நேர்கோட்டுல. இதான் எந்த யோசனை. ஒரு 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 சரி எப்படி சரி நமக்கு ஆன்சர் வந்தா சரி நீங்க சொல்றதும் ஓகே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி காலி திருகோணமலை ஓகே வெரி குட்டா. அதே மாதிரி 8வது ஆன்சர் இப்ப சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். 8வது ஆன்சர் முதலாவது சார். Fourth answer, sir. ஏன் 4th ஆன்சர்? நாலாவது சார். ஏன் 4வது? நூற்றாண்டும் தசாப்தத்தையும் சொல்லியிருக்கு 25. வெரி குட். 1900 ஆண்டுங்கிறது என்ன நூற்றாண்டு? 20ஆம் நூற்றாண்டு. 20ஆம் இருபது. 19ஓட என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க ஒண்ட கூடிட்டா சரி. 19ஓட ஒண்ட கூடினதுன்னு ம். 20ஆம் நூற்றாண்டு. இந்த 50ங்கிறது 48ங்கிறது எவ்வளவு? ஒரு எத்தனை தசாப்தம்? 5ஆம் தசம் 5ஆம் தசாப்தம். சோ அதே மாதிரி 2000ங்கிறது 2000த்துல ஒண்ட கூட்டுங்க. எத்தனாம் நூற்றாண்டு? 21. 21ஆம் நூற்றாண்டு. 18ங்கிறது எத்தனாவது தசாப்தம்? 2ஆவது. 2ஆம் தசாப்தம். வெரி குட். விளையாட்டா பதி. அப்ப நூற்றாண்டு பாக்குறேன்னு சொன்னா 18 எத்தனாவது நூற்றாண்டு? இரு- ஒண்ட திரும்ப கூட்டுங்க. விளக்கம் பண்ணிருமா சார்? ஒண்ட கூட்டினா சரி 19ஆம் நூற்றாண்டு. 1978ங்கிறது எத்தனாம் நூற்றாண்டு? 20. 20ஆம் நூற்றாண்டு. 1805ங்கிறது எத்தனாம் நூற்றாண்டு? 16. 16ஆம் நூற்றாண்டு. சரியா? சார் அப்ப முதலாம் நூற்றாண்டுக்கு அப்படி வரும். அதான் முதலாம் நூற்றாண்டுங்கிறது ஆஹ், 100 ஒன்றுல இருந்து 100க்குள்ள வர்றது என்னது? கிபி 50ஆம் ஆண்டு, கிபி 60ஆம் ஆண்டுலாம் முதலாம் நூற்றாண்டுக்குள்ள. ஓ 1ல இருந்து 100 வர்றது முதலாம் நூற்றாண்டு. முதலாம் நூற்றாண்டு. 1000 சரி. அடுத்தது ஆன்சர் வந்து 4வதா. கொடி தேசம். என்ன தொடர்பு கொடிக்கும் தேசத்துக்கு இடையில? தேசத்துல கொடி இருக்கும். ஒரு ஒரு தேசத்துக்கு கொடி தேசத்தை இருக்கும். ரெப்ரசன்டேட்டிவ் பண்றது இது கொடி. கொடி ஒன்றால் என்ன செய்யலாம் நாங்க ஒரு தேசத்தை வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுவோம். அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதித்துவப்படுத்தும். அப்ப உணர்வுகளை எப்படி செய்யலாம் நாங்க? எங்களோட உணர்வுகளை கவலை என்ற உணர்வை அழுகையால வெளிப்படுத்துவோம். மகிழ்ச்சி என்ற உணர்வை சிரிப்பால வெளிப்படுத்துவோம். இப்படி உணர்வுகளை நாங்க சைகையால வெளிப்படுத்துவோம். சோ ஆன்சர் வந்து 3வது. கிளியரா? சரி 10வது இது உடன்படிக்கைன்னு மாத்திக்கொள்ளுங்களா. இது உடன்படிக்கை உடன்பாடுன்னு போட்டிருக்கேன். உடன்படிக்கை கருத்து வேறுபாடு. என்ன ஆன்சர் வரும்? திருமணம் விவாகரத்து. ஏன் திருமணம் விவாதத்தை சொன்னீங்க? திருமணம்ன்றது உடன்படிக்கை, விவாகரத்துன்றது ஓகே கருத்து. வெரி குட். என்ன தொடர்புன்னு பாருங்க. உடன்படிக்கை என்று சொல்றது 2 திறத்தவர்களுக்கு இடையில் நடக்கிறது தான் உடன்படிக்கை. 2 திறத்தவர்களுக்கு இடையில் நடக்கிறது தான் உடன்படிக்கை எக்ரிமெண்ட். அந்த உடன்படிக்கை மீறப்படுறது கருத்து வேறுபாடு. அதே மாதிரி திருமணம் என்கிறது 2 திறத்தவர்களுக்கு நடக்கிறது. திருமணம் முறிவு என்கிறது உடன்படிக்கை முடிவு விவாகரத்து. ஆன்சர் வந்து 2வது. இந்த பெரிய கிளியரா? கப் இருக்கு. அதுல கொஞ்சம் சுடுதண்ணி மாதிரி பண்ணுவாங்க. அந்த மருந்தையும் குடிச்சிக்குவேன். எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணிருக்காங்களா? கோச்சு கொள்ளாம. சரி அப்ப இது கிளியர் நினைக்கிறேன் எல்லாருக்கும். என்ன சரி டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. இதுல 10ல என்ன சரி டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு?
இல்ல. சோ எத்தனை சரி எடுத்தீங்க எல்லாரும்? மார்க்ஸ் போட்டு தானே இருந்தாரு சார் உங்களுக்கு? 7 சரி. 8 சார். 7 சரி, வெரி 8 வெரி குட். 8 நல்ல சார். மார்க்ஸ். சார் எனக்கு தேவிகா 9வது ஒரு டவுட் இருக்கு. கேளுங்கம்மா. மொழி சார் தொடர்பாடல் அது சொன்னீங்களா? ஓம் சார் அதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நானும் அப்படி ஒன்று தொடர்பாடலை நினைக்கிறேன் சார். வெளிப்படுத்துறது அதே ஓ, இல்லை என்று ஏண்டா எங்கட மொழி தொடர்பு எப்படி தொடர்பு எங்கட தேசத்தை வெளிப்படுத்துறது எது? கொடி. நீங்க என்ன தொடர்படுப்பீங்க? நீங்க சொல்லுங்க அப்பா. கொடிக்கும் தேசத்துக்கு சார் அதே மாதிரி மொழிக்கும் தொடர்பாடலுக்கு சொல்லுங்க. தொடர்பாடலுக்கு ஒரு ஊடக மொழி தனி சார். ஆ தொடர்பாடலுக்கு ஒரு ஊடக மொழி தேவை தனி சார். தொடர்பாடலுக்கு இந்த ஒரு ஊடகமான கம்யூனிகேஷனுக்கு மொழி சார், தேவை தனி சார். கம்யூனிகேஷனுக்கு ஒரு மொழி, இந்த தேசத்துக்கு கொடி. கம்யூனிகேஷனுக்கு மொழி தேவை. ஓ, கம்யூனிகேஷன் தொடர்பாடலுக்கு மொழி தேவை. மொழி சேவைங்கிறதுக்காண்டி மொழி இல்லாம தொடர்பாடல் இருக்கா இல்லையா? இருக்கு, சைகை மூலம் இருக்கு. சைகை மொழி தொடர்பாடல் உங்களுக்கு தெரியுமா? வாய் பேசாக்கள் எல்லாம் எப்படி தொடர்பாடல் வச்சு கொள்வாங்க? சைகைகள் சார். சைகை. அப்ப அவங்களோட தொடர்பாடல் மெத்தட் என்ன? சைகை மொழி. மொழி ஒரு கூறு, மொழி தொடர்பாடல்ல ஒரு கூறு என்ன மாதிரி தான் பார்த்தது சார், யோசிச்சு. சார் அப்ப உணர்வுகள் சைகைகள் என்று சொல்லிக்க உணர்வுகள் வந்து சைகைகள் மூலம் மட்டும்தான் வெளிப்படுத்தலாம் இல்லை தான். உங்களோட உணர்வுகளை உணர்வுகளை வந்து எப்படி வெளிப்படும்? உங்களோட சைகைகள் மூலம் வெளிப்படுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க, உங்களோட உணர்வுகள் சைகைகள் மூலம் வெளிப்படுமா இல்லையா? வெளிப்படும் சார். ஆனா அதால மட்டும்தான் சொல்லலாம். வேற எப்படி உணர்வுகளை வந்து கொடி உங்களோட உணர்வுகள் அப்ப நீங்க எப்படி சரி என்ன அப்படி யோசிக்கலாம்? அது என்ன ஆன்சர் கொடுத்திருக்கிறான்? அதுக்கு 3வது ஏன்னு சொன்னா கொடிய ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு தேசத்தை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ற கொடி. அதே மாதிரி என்னோட உணர்வுகளை வெளிப்படுத்துறது வந்து சைகைகள் மூலம். சார் அவ சொல்ற மாதிரி பார்த்தா நாட்டுக்கு தூதுவரும் வரும் தானே. நாட்டுக்கு தூதுவர் வரும். இல்ல இல்ல, அது மாறி தூதுவருக்கு வரும், நாடு மாறி வருமா? வரும், மாறி வரும் அப்படின்ற. தூதுவருக்கு நாடு வருமா? இல்ல வராது. இல்ல. நான் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு கேள்வி விளம்பரத்தேன். சம்டைம்ஸ் மாறி வந்தா சரி வரும்னு சொல்லி விளம்பரத்தீங்க. அப்படி ஒரு கேள்வி அப்படி ஒண்ணு ஞாபகம் மாறி வருது. வந்திருந்தா சரி வந்திருந்தது. மாறி வந்திருந்தா சரி வந்துரு. சரி, 11வது கேள்வியை பாருங்க. 0.01% மற்றும் 1க்கு இடையான தொடர்பு என்ன? 1க்கு 100. இந்த 0.01% என்றா என்னது? 0.01% என்னன்னு தெரியும்? 0.1 100க்கு என்ன இதான சதவீதம்டா. ஆம் சார். இந்த தசமுள்ள இத ஒரு முழு எண்ணா மாத்திரன்னு சொன்னா என்ன செய்யலாம்? மேல இருக்கிற தசமுள்ள ஒண்ட ஒரு முழு எண்ணா மாத்திரம் என்ன செய்யலாம்? தசத்தை பின்னுக்கு கொண்டு போகணும், பெருக்கணும் 100ஆல. எதால தசத்தை வந்து 1க்கு பின்னுக்கு கொண்டு வரணும்னு கொண்டு வரதுக்கு என்ன செய்யலாம்? 100ஆல பெருக்க வேண்டும். எப்படி கொண்டு போகலாம்? எத்தனை தானத்து பின்னுக்கு கொண்டு போகலாம்? 2 தானம் பின்னுக்கு கொண்டு போகலாம். அப்ப எத்தனை பெருக்கணும்? 100ஆல பெருக்கணும். மேல 100ஆல பெருக்கினா கீழே அதே மாதிரி 100ஆல பெருக்கணும். மேல என்ன செய்யறோமோ அதே மாதிரி கீழே செய்யணும், கீழே என்ன செய்யறோமோ அதே மாதிரி மேலையும் செய்யணும். இதுதான் பெருக்கல்ற தொடர்பு. இப்ப 100 தர 100 எவ்வளவு? 10,000. 0.01 தர 100 எவ்வளவு? 1க்கு 10,000 வரும். 1. அப்ப இதுக்கும் 1க்கும் இடையான தொடர்பு என்ன? 1க்கு 10,000. சோ என்ன ஆன்சர் வரும்? 4வது. கிளியரா இது? சார் இன்னொரு தடவை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. திரும்ப ஒரு தடவை சொல்றேன் பாருங்க. இப்ப என்ன கேக்குறான்? இது 0.01% என்ன அர்த்தம்? சதவீதம் என்ன?
சதவீதம் தானே, 100க்கு சதவீதம்டாலே எங்களுக்கு தெரியணும். 100க்கு 0.01. இப்ப இந்த 0.01 ஒண்டாக்குறேன்னு சொன்னா என்ன செய்யலாம்? ஒண்டாக்குறேன்னு சொன்னா 100ஆல பெருக்கிறாச்சு. ஏன்டா இங்க பாருங்க, இங்க இருக்க 2 ஸ்தானத்துக்கு முன்னுக்குரிய தசத்தை 2 ஸ்தானத்துக்கு பின்னே கொண்டு வந்தா சரியானே. 2 ஸ்தானம் பின்னே கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்? அப்ப நாங்க படிச்சிருக்கோம், 100ஆல பெருக்கணும். மேல 100ஆல பெருக்கினா கீழையும் 100ஆல பெருக்கணும். இப்ப கீழே பெருக்கும் 100 தர 100 எவ்வளவு? 10,000. 0.01 தர 100 எவ்வளவு? 1. அப்ப என்ன விகிதம்? 1 10,000க்கு 1 10,000க்கு சொன்ன ஆன்சர் வந்து 4வது. இப்ப இந்த டவுட்னு சொல்றவங்க சரி சார். இப்ப இந்த ஓகே 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 சரி. 12வது கேள்வி. 1000க்கு 1ங்கிறது சார் 0.1 தான் வரும் என்ன சார்? 0.1 1000க்கு 1. ஓ வெறும் 1 100க்கு 1. சரி 100க்கு 1. சரி சரி. அடுத்தது, பின்வருவனவற்றில் ஒரு இரட்டை எண்ணாக இருக்க முடியாதது எது? இரட்டை எண்ணாக இருக்க முடியாதது என்று சொல்றீங்க. எங்களுக்கு இரட்டை எண் தெரியும் தானே எல்லாருக்கும்? இரட்டை எண் என்னென்ன? 2 4 தன்னால கொண்டாலும் போகக்கூடாது. 2ஆல பிரிபடக்கூடிய இலக்கங்கள் எல்லாம் இரட்டை எண்கள். 2 4 6 8 10 அப்படியே போயிட்டு. இப்ப முதலாவது சொல்றான் இருக்க முடியாது கேட்கானே, இரட்டை எண்ணா இருக்க முடியாது. முதலாவது சொல்றான் 2 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை. ஒற்றை எண்கள் சொல்லுங்க. 1 1 3 5 5 7 9 அப்படியே போயிட்டு. இப்ப 2 ஒற்றை எண்களை கூட்டுங்க. 1 3 எவ்வளவு? 4 4 4ங்கிறது ஒரு இரட்டை எண்ணா இல்லையா? இரட்டை இரட்டை எண்ணா இருக்க முடியுமா இல்லையா? முடியும். என்ன அப்ப 2 ஒற்றை எண்களை கூட்டினா ஒரு இரட்டை எண்ணாக இருக்க முடியும். அதே மாதிரி 3 5 கூட்டி பாருங்க 8. அதே மாதிரி 2 இரட்டை எண்களை கூட்டி பாருங்க ஒற்றை எண்களை 5 மேலும் 12. சரி. முதன்மை எண்கள் எங்களுக்கு தெரியும். முதன்மை எண்கள் சொல்லுங்க. என்னென்ன முதன்மை எண்கள்? 2 3 5 7 11 5 7 9 வருமா? வராது சார். வராது. முதன்மை எண்கள் எங்களுக்கு தெரியும், நான் படிச்சிருக்கோம். ஒன்னாலும் தன்னாலும் பிரிபடக்கூடிய எண்கள். ஒன்றாலையும் தன்னாலையும் பிரிபடக்கூடிய எண்களை தான் நாங்க சொல்லுவோம் முதன்மை எண்கள் என்று. சரியா? இப்ப சொல்றான் 3 முதன்மை எண்களின் கூட்டுத்தொகை. இப்ப கூட்டுவோம். 2ஐயும் 3ஐயும் 5ஐயும் கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? 10. 10ங்கிறது ஒரு இரட்டை எண்ணா? இரட்டை. 3 முதன்மை எண்களை கூட்டுத்தொகை ஒரு இரட்டை எண்ணா இருக்க முடியுமா இல்லையா? முடியும். அதே மாதிரி 2 முதன்மை எண்களின் கூட்டுத்தொகை. முதன்மை எண்களை கூட்டுவோம். 2 சும்மா 2 கூட்டுவோம். 2 3 எவ்வளவு? 5. சரி. 5 3 5 எவ்வளவு? 8. 8ங்கிறது ஒரு இரட்டை எண்ணா இல்லையா? அப்ப 2 முதன்மை எண் ஒரு இரட்டை எண்ணா இருக்கலுமா இல்லையா? இருக்கலாம். அடுத்தது 3 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை. உதாரணமா 1ஐயும் 3ஐயும் 5ஐயும் கூட்டுங்க. கூட்டினா 9. 9 இரட்டை என்ன? இல்ல. அதே மாதிரி 3 5 7 கூட்டுங்க. 15. அது ஒரு இரட்டை என்ன? இல்ல. நீங்க அப்ப 3 ஒற்றை எண்களை கூட்டினீங்கன்னு சொன்னா இரட்டை எண் வருமா? வராது. அப்ப கேள்வி, ஒரு இரட்டை எண்ணாக இருக்க முடியாதது 3 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை. 3 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை. சோ ஆன்சர் வந்து 4வது. கிளியரா? ஓகே. சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்களா? அடுத்து 13வது கேள்வி. ஒரு வாகனம்
315 கிலோமீட்டர் தூரத்தை 45 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்து அதே தூரத்தை 63 கிலோமீட்டர் எனும் வேகத்தில் திரும்புகிறது. அந்த வாகனத்தின் சராசரி வேகம் என்ன? இது என்ன சம்பந்தப்பட்ட கேள்வின்னு தெரியும்? பார்த்தோன்னு என்னத்தை மதிக்கலாம்? எப்படியான கேள்வி இது? கதியோட சம்பந்தப்பட்ட கேள்வி. என்ன நாங்க தனியா கதி சம்பந்தமா படிப்போம். இதுக்கு பிறகு படிக்க போற அழகு ரீதியா படிக்க போற தலைப்புகள் எல்லாம் கணிதம் சார்ந்த வினாக்கள் தான். சதவீதம், விகிதம், சராசரி, அடுத்தது வேக நேர கணக்குகள், வயது கணக்குகள், அதே மாதிரி வட்டி கணக்குகள். இனி எல்லாம் படிக்க போறது நாங்க இதுக்கு ஒரு அழகு ரீதியாக கணிதம் சார்ந்த வினாக்கள் தானே. சரியா? இதுவரைக்கும் படிச்சது ஆக முன்னுக்கோ பொதுவான விஷயங்கள். இதுக்கு பிறகு அழகு ரீதியாக நாங்க படிக்க போறது கணிதம் சார்ந்த விஷயங்கள். சரியா? ஓகே. அப்ப நாங்க இது மனோமலா பார்த்துக் கொள்ளுங்க. கதி சம்பந்தப்பட்ட கேள்வி. கதி தெரியும். கதி சமன் என்னது? தூரத்தின் கீழ் நேரம். இங்க பாருங்க, வாகனம் பயணத்துக்கு எடுப்போம். பெஸ்ட்டுக்கு நாங்க சராசரி வேகம் என்னமா? முதலாவது உங்களுக்கு தெரியுமா சராசரி வேகம் வேண்டா? சராசரி வேகம் வேண்டா மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம். அதான் சராசரி கதி. சராசரி கதி என்ன? மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம். இதுதான் சராசரி கதி. அப்ப நாங்க மொத்த தூரத்தை முதலாவது காரணம். மொத்த தூரம் என்ன? மொத்த தூரம் என்ன? போறதுக்கு எவ்வளவு தூரம் போதும்? 315. ஓகே, வெரி குட். போறதுக்கு 315 அது தூரம். ரிட்டர்ன் வார அதே தூரத்தை என்ன செய்யுது? ரிட்டர்ன் வாராங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு தூரம்? இன்னும் 315 சேரணும் சார். 315. அப்ப மொத்த தூரம் எவ்வளவு? 630. மொத்த தூரம் அப்ப 630. மொத்த நேரம் என்ன? போறதுக்கு எவ்வளவு நேரம், வாரத்துக்கு எவ்வளவு நேரம்? அதை காணுமா? இப்ப கதி தெரியும் எங்களுக்கு. போறதுக்கு எவ்வளவு டைம்? கதி என்ன? போற கதி 45. தூரம் எவ்வளவு? போறதுக்கான தூரம் 315. அப்ப நேரத்தை தான் காணணும். அப்ப டைம் என்று போடுவோம். அப்ப பெருகுபற டி இஞ்சல வந்த பெருக்கு பிரிபடும். பிரிபடுற இஞ்சல வந்த பெருக்குப்படும். பெருகுபற 45 இஞ்சல வந்தா பிரிபடும். இப்ப டி சமன் 315 45. சரியா? 45ல 45 ஒரு முறை, 315ல 45 7 முறை. சுருக்கி பாருங்க. அப்ப போறதுக்கு எடுக்கிற டைம் எவ்வளவு? 7 மணித்தியாலம். போறதுக்கு எடுக்கிற டைம் 7 மணித்தியாலம். இப்ப ரிட்டர்ன் வாரத்துக்கு எடுக்கிற டைம் பாப்போம். இது விளையாட்டு தான். நம்ம போறதுக்கு எடுக்கிற டைம் கண்டது விளையாட்டா? விலங்காக்கள் கேளுங்க. திரும்ப சொல்லுங்க சார். திரும்ப ஒரு தரம் சொல்றேன். இது விளையாட்டாமா உங்களுக்கு? முதலாவது சராசரி வேகம் காண்ற அப்படின்னு விளையாட்டா? சராசரி வேகம் விளையாட்டு. மொத்த தூரத்திங்கில் மொத்த நேரம். இந்த 630 எடுத்து எப்படின்னு விளையாட்டா? மொத்த தூரம் என்று சொன்னா போறதுக்கு 365, வாரத்துக்கு அதே தூரத்தை 315 கூட்டினா 630. இப்ப நான் மொத்த நேரத்தை பார்க்கணும். போறதுக்கு எவ்வளவு டைம் என்று பார்ப்போம். போறதுக்கு டைம் பார்க்கறது என்னண்டா, எங்களுக்கு சொல்றான் வேகம் என்ன? போறதுக்கான வேகம் 45 கிலோமீட்டர். தூரம் என்ன? 315 கிலோமீட்டர். 15. இப்ப நாங்க எடுப்போமா கதி என்னப்ப? கதி வேகம் எல்லாம் உண்டு. கதின்ற என்ன? இப்ப எவ்வளவு? 40. தூரம் என்ன? 315. அப்ப எடுத்த நேரத்தை பார்க்கணும். அப்ப நாங்க டைம் போடுவோம், டி போடுவோம். சரியா? இப்ப பெருக்குப்படுற டி இஞ்சல வந்தா என்ன செய்? பிரிபடுற டி இஞ்சல வந்த சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் வந்தா
அப்ப 45 டி சமன் 315. பெருக்குப்படுற 45 சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் வந்தா என்ன செய்யும்? ஏன்டா தனியா டி எடுக்கணும். பெருக்குப்படுற 45 வந்தா என்ன செய்யும்? 315 45 பிரிச்சோம்னு சொன்னா எப்படி வரும்? 45 45 ஒரு முறை, 315 45 7 முறை. அப்ப எவ்வளவு டைம் எடுக்கிறது போறதுக்கு? 7 மணித்தியாலம். போறதுக்கு 7 மணித்தியாலம். இப்ப ரிட்டர்ன் வாரத்துக்கு எவ்வளவு டைம் எடுக்குது? அத பாக்கணும். அத பார்த்தோம்னு சொன்னா அது எப்படி? கதி என்ன வாரது ரிட்டர்ன் வாரதுல கதி 63. 63. தூரம் வந்து 315. நேரத்தை காணணும். பெருக்கப்படக்கூடிய டி பிரிபடக்கூடிய டி வந்தா பெருக்கப்படும். 63 டி சமன் 315. பெருக்கப்படக்கூடிய 63 வந்தா பிரிபடும். டி சமன் 315 63 பிரிச்சீங்கன்னா 63 ஒரு முறை, 315 5 முறை. அப்ப டி சமன் எவ்வளவு? ரிட்டர்ன் வாரத்துக்கு எவ்வளவு டைம்? 5 மணித்தியாலம். 5 மணித்தியாலம். அப்ப மொத்த நேரம் எவ்வளவு? 7 மணித்தியாலமும் 5 மணித்தியாலம். எவ்வளவு டைம்? 12 மணித்தியாலம். அப்ப இத பிரிச்சு விட்டோம்டா எங்களுக்கு என்ன வரும்? 52.5 கிலோமீட்டர் per hour. சோ ஆன்சர் வந்து 2வது. சார் சராசரி வேகத்துக்கு அலகு வராது தானே? ஏமா வராது? வேகம்ங்கிறதுக்குரிய அலகே கிலோமீட்டர் per hour. அலகு வரும். இப்ப கொஸ்டின் வந்து 63 கிலோமீட்டர் per hour, 45 கிலோமீட்டர் per hour ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சா அப்படி என்ன சார்? அது வந்து வேகமே. மொத்த சராசரி வேகம் காண்றது அப்படின்னு சொன்னா மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம் தான் சராசரி வேகமா. ஓகே சார். ஓகே. சரி, இது ஓகேவா எல்லாருக்கும்? ஆம் சார். ஓகே. கதி சம்பந்தமா உங்களுக்கு தனிய பெரிய ஒரு அந்த இது தேவைன்னு சொன்னா நம்மட தனியா ஒரு அழகு போட்டிருக்கிறேன் நான். ஹோமின் சாலிஹ் என்ற யூடியூப் சேனல்ல தேவைன்னு சொன்னா பாத்துக்கொள்ளுங்களா. தனியே கதிய சம்பந்தமா தனி ஒரு அழகு போட்டிருக்கிறேன். இப்படி கதி சம்பந்தமா படிக்கணும் என்று சொன்னாங்க. அழகு ரீதியாகவும் படிப்போம். உங்களுக்கு அட்வான்ஸா நான் படிக்கணும் என்று சொன்னா ஹோமின் சாலிஹ் என்ற யூடியூப் சேனல்ல நான் போட்டிருக்கேன், பாத்துக்கொள்ளும். சரி, அடுத்த கேள்விக்குள்ள போவோம். என்ன கேள்வி? 14வது கேள்வி. 1 கிலோமீட்டர் என்னது சமனா? 0.6213 சமன் மைல்களுக்கு சமன் எனின் 621,321,370 621,370 மைல்கள் எத்தனை கிலோமீட்டர்களுக்கு சமன்? எவ்வளவு சமன்? 3வது பாருங்க, இந்த தசத்தை 7க்கு பின்னுக்கு கொண்டு வாரன்னு சொன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இந்த 6க்கு முன்னுக்கு தசத்தை 7க்கு பின்னுக்கு கொண்டு வாரன்னு சொன்னா என்ன செய்யணும்? 10,000 பெருக்கணும். ஏன் 10,000 பெருக்கிறோம்னு சொன்னா எத்தனை தானங்கள் இருக்கு பாருங்க. 1 6க்கு பின்னுக்கு வச்சா 1, 2க்கு பின்னுக்கு வச்சா 2, 1க்கு பின்னுக்கு வச்சா 3, 3க்கு பின்னுக்கு வச்சா 4, 7க்கு பின்னுக்கு வச்சா 5. அப்ப எத்தனை பெருக்கணும்? 5 சைபர் உள்ள 10,000 தலையா? 1,00,000 பெருக்கணும். என்ன 1,00,000 பெருக்கணும். ஆனா இங்க என்ன 7க்கு பின்னுக்கு அருகே இன்னொரு சைபர் இருக்கு, நல்லா பாத்துக்கொள்ளுங்க. என்னது 7க்கு பின்னுக்கு தசம் இருக்கு? இப்ப இங்க இல்ல, இன்னும் ஒரு சைபர் இருக்கு பின்னுக்கு. அப்ப நாங்க எத்தனை பெருக்கணும்? இது இந்த நிலைமை கொண்டு வரண்டா 10 லட்சத்தால 1 மில்லியனால பெருக்கணும். என்ன 1 மில்லியனால பெருக்கணும். அப்ப இத
மைல 1 மில்லியன் பெருக்கினா கிலோமீட்டர் என்ன செய்யணும் 1 மில்லியன் பெருக்கணும். அப்போ 1 கிலோமீட்டர் தர 1 மில்லியன் எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் 1 1 மில்லியன் மில்லியன் கிலோமீட்டர். கிலோமீட்டர். அப்ப எத்தனை சைபர் 6 சைபர். 6 சைபர். 6 சைபர் 3 அதாவது ஆன்சர். மில்லியனுக்கு எத்தனை சைபர்னு தெரியுதா உங்களுக்கு? சார் 6 சைபரா? தெரியாதவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். 6 சைபர். சார் ட்ரில்லியனுக்கு எத்தனை சைபர் சார் வரும்? ட்ரில்லியனுக்கு வந்து ட்ரில்லியனுக்கு 9 சைபர். சாரி 9 சைபர் தானே? 12 சைபர் சார். பில்லியன் சாரி பில்லியனுக்கு பில்லியனுக்கு தானே 9 9 சொல்றேன். பில்லியனுக்கு 9 ட்ரில்லியனுக்கு 12 சைபரா? 3 3 கூடி போகும். ஓகே சார். சரி, இதுல டவுட் இருக்குன்னு சொல்றவங்க இல்ல டவுட் இருக்குன்னு சொல்றவங்க யாராவது? இதுல ஒன்றுமே இல்ல. தசத்தை கொண்டு வந்து இந்த 7க்கு பின்னு வைக்கிற இந்த அதுக்கு பிறகு பாக்குற சைபர் ஒன்று இருக்குது. அதை பெருக்கிறதால நாங்க 1 கிலோமீட்டரையும் பெருக்கி விடுறோம். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா மதி? ஓகே சார். ஓகே சார். ஓகே, 15வது கேள்வி. எக்ஸ் ஆனது 10ஐ விட குறைவு என்பதுடன் எக்ஸ் என்னையா? 10 விட அப்ப நான் குறைவு. உங்களுக்கு சும்மா சொல்லி தரேனா? இப்படி போட்டா இந்த வாய்ப்பக்கம் வர்றது என்னது? பெரிது. பெரிது. முன்பக்கம் வர்றது சிறிது. சிறிது. அப்ப முன்னுக்கு வர்றது. இப்ப உதாரணமா இப்ப எக்ஸ்ங்கிறது என்னையா? 10 விட குறைவாம். அப்ப எக்ஸ் எத்தனை வரைக்கும் சும்மா சொல்லுங்க. 1 இருந்து 9 வரைக்கும் இருக்கும். 9 10க்கு கீழே உள்ள எண்கள் 9 8 7 6 5 4 3 எப்படி என்ன வேண்டாலும் இருக்கலாம். ஆனா 10 விட குறைவா இருப்பாரு எக்ஸ். என்ன விளையாண்டாப்ப எக்ஸ்ங்கிறது 10ஐ விட குறைவுன்னு சொன்னா 9 8 7 என்ன வேண்டாலும் இருக்கலாம். ஒண்டா கூட இருக்கலாம். எக்ஸ்ங்கிறது ஒண்டா கூட இருக்கலாம். எனக்கு தெரியா. அடுத்தது y ஆனது 5ஐ விட குறைவு எனின் y என்னையா? 5ஐ விட 5ஐ விட குறைவு. y எத்தனையா இருக்கலாம்? 5க்குள்ள 4 4 3 2 1 எத்தனை வேணாலும் இருக்கலாம் கீழே. சரியா? ஏன் 4 கூட இருக்கலாம். சரி, இப்ப எனின் இதில் எந்த முடிவுக்கு வர முடியும் என்று கேட்கிறான். எந்த முடிவுக்கு நீங்க வருவீங்க என்று கேட்கிறான். எக்ஸ் என்பது y-ஐ விட அதிகம். எக்ஸ் வந்து y-ஐ விட அதிகமாம். சரியா விளையா? இல்ல சார் வராது. உதாரணமா எக்ஸ் வந்து 1 எக்ஸ் வந்து 1 y வந்து 4 இருக்கேலும். அப்ப நாங்க சொல்ல இல்லாத எக்ஸுக்கு எங்களுக்கு எக்ஸாக்டா தெரியா? எக்ஸுக்கு எத்தனை ஒய்க்கு எத்தனை எங்களுக்கு எக்ஸாக்டா தெரியா? இப்ப நாங்க எக்ஸ் வந்து y-ஐ விட அதிகமோ குறைவோ என்று சொல்லலாம். சொல்லிட்டு தானே? சோ இதுக்கு வர முடியாது. ரெண்டாவது எக்ஸ்ல இருந்து y-ஐ கழிச்சு 5 சரியா விளையா? இல்ல சார் வராது. இல்ல சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு எக்ஸுக்கு எத்தனை தெரியா y-க்கு எத்தனை எக்ஸாக்டா தெரியா? சரியா தெரியா? சோ ரெண்டாவது வராது. மூன்றாவது வருமா? இல்ல இல்ல அதுவும் வராது. அப்ப பாருங்க எக்ஸையும் y-ஐயும் கூட்டினா அது 15ஐ விட குறைவா தான் இருக்குமா? சரியா விளையா? சரி, உதாரணமா எக்ஸுக்கு 9 இருந்து எக்ஸுக்கு 9 இருந்து y-க்கு 4 இருந்தா கூட்டி பாருங்க. 13 சார். 13 15ஐ விட குறையா இல்லையா? குறைவு சார். குறைவு. அப்ப சுவரா என்ன செய்ய போகுது? எக்ஸையும் y-ஐயும் கூட்டினா 15 குறைவா தான் இருக்க போகுது. விளையாண்டாப்ப இதுல டவுட் இருக்கிறவங்க கேட்டுக்கொள்ளலாமா? ஏன்னு சொன்னா இது கொஞ்சம் மெக்ஸ் ரிலேட்டடா வரத்தால கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்கலாம். மெக்ஸ் இல்ல, இது ஃபுல்லா மெக்ஸ் இல்ல. மெக்ஸ் இப்படியா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சும்மா ட்ரிக்ஸ் சின்ன சின்ன. மெக்ஸ்ல வீக்கா இருந்தா செய்ய கஷ்டமாயிக்கோ.
இல்ல 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 ஐக்யூங்கிறது வேறமா, மெட்ஸ்ங்கிறது வேற. அது நல்லா விளையுங்க. இது வந்து மெட்ஸ் இல்ல, இது வந்து ஐக்யூ. எங்கட சிந்திக்கிற ஆற்றலை வந்து இன்னும் நாங்க என்ன செய்யறது, பிராக்டிஸ் பண்றதால அதிகரிச்சு கொள்றது. யோசிச்சு பாருங்களேன், இப்ப நாங்க இதை யோசிக்கலாம், சின்ன பிள்ளை மாதிரி யோசிங்க. இப்ப எக்ஸ்ங்கிறது 10 விட குறைவு, எத்தனை இருக்கலாம்? 9 இருக்கலாம், 8 இருக்கலாம், 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், 1 இருக்கலாம், எத்தனை வேண்டாலும் இருக்கலாம். ஒய்ங்கிறது என்ன? 5 விட குறைவு, 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், 1 இருக்கலாம், என்ன வேண்டாலும் இருக்கலாம். இது தெரிஞ்சாங்க நார்மலா. இது மெட்ஸ் இல்ல, மெட்ஸ்ங்கிறது வேற, இது வேற. இந்த கொஸ்டின் சரி சார், இந்த மேல கதி அந்த சம்பந்தமான விஷயம். அதுவும் மெட்ஸ் இல்லையா அது? இது சும்மா பிராக்டிஸ் தானே. இப்ப யோசிச்சு பாருங்களேன், நான் மெட்ஸ் படிக்கிறதால் தான் அவன் நான் செய்யறேன்னு சொன்னா உங்களுக்கு செய்யலதா? அந்த கடி இது சார், அது 10ஆம் ஆண்டு சயின்ஸ் புக்ல இருக்குது. அது படிவா கிளியரா போட்டிருக்கிறாங்க. ஓகே. ஓ, அதை விட நாம போட்டி பரீட்சைகளுக்கு எப்படி வருதுன்னு சொன்னா, சில ட்ரெயின் கொஸ்டின் எல்லாம் வருது அழகா. அதுக்கேத்த மாதிரி நாங்க பார்ப்போம். நீங்க அந்த நான் தான் சொன்னேன், ஹோமின் சாலை அதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருக்கும் ட்ரெயின் சம்பந்தப்பட்ட கேள்வி வந்தா எப்படியோ செய்யறது எல்லாம் இருக்கும், பார்த்துக்கொள்ளும். தேவைண்டா பாருங்க. சரி, 16ஆவது கேள்வியே பாருங்களா. ஒரு செவ்வக வடிவிலான பூப்பாத்தியின் நீளம் பாதியாக குறைக்கப்பட்டு அதன் அகலம் 3 மடங்காக அதிகரிக்கப்பட்டது எனின் செவ்வகத்தின் பரப்பளவில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதம் யாது? என்னது? இதெல்லாம் ஸ்காலர்ஷிப்க்கு என்ன ஆன்சர் வரும்? முதலாவது சார் 25 எத்தனை அதிகரிக்கும்? 25. 50 இல்லையா சார்? ஆன்சரை கொஞ்சம் விளக்குங்க சார். சரி, நான் விளக்குறேன். நல்லா பாருங்களேன். எப்படின்னு நார்மலான ஒரு கேள்வி, நீங்க ஒரு படம் ஒன்றை கீறிக்கொள்ளுங்க. இது ஸ்காலர்ஷிப் கேள்வி மாதிரி தான். ஆரம்பத்துல செவ்வகத்துல நீளம் வந்து 100 எடுத்துக்கொள்ளுங்க, சும்மா எடுக்க 100. அகலம் வந்து 50 எடுப்போம். இப்ப இதுல பரப்பளவு எவ்வளவு? 5000. இப்ப எங்களுக்கு தெரியும், சைபர்ல வந்தா பெருக்க தெரியும். 50 போட்டு 2 சைபரை போடுறேன். அப்ப எவ்வளவு பரப்பளவு? 5000. இப்ப அவன் சொல்றான் என்ன? முதலாவது, பூப்பாத்தி நீளம் பாதியாக குறைக்கப்படுது. அவன் நீளம் பாதியாக குறைச்சா எவ்வளவு வரும்? இப்ப 50. 100 பாதியா குறைச்சா 50. அகலம் 3 மடங்காக அதிகரிக்கப்படுது. அப்ப 50 3 மடங்கால வரைக்கும் எவ்வளவு? 150. 150. இப்ப புதிய செவ்வகத்து பூப்பாதிர பரப்பளவு பார்ப்போம். 50 150 எவ்வளவு? 7500. எவ்வளவு? 7500. 50,000 இருந்தது, எவ்வளவு கூடுது? 7500. எவ்வளவு கூடி இருக்கு பழையதை விட? 2500. 2500 கூடி இருக்கு. எதுக்கு 2500 கூடி இருக்கு? 5000க்கு 2500 கூடி இருக்கு. 5000க்கு 2500 கூடினா இப்ப கேக்குறான் சதவீதம் யாது? ஏற்படும் மாற்றத்தின் சதவீதம். அவ சதவீதம் எதுக்கு பாக்குற? 100க்கு பாக்குறேனே. அப்ப இதுல 2 சைபர், இதுல 2 சைபர். 25ல 25 ஒரு முறை, 50ல 25 2 முறை, 2ல 2 ஒரு முறை, 100ல 2 50 முறை. எவ்வளவு அதிகரிக்குது? 50% அதிகரிக்குது. சோ ஆன்சர் வந்து 2வது 50% அதிகரிக்கும். விளைச்சல் திரும்ப சொல்லணுமா? சரி பாருங்கம்மா, ஒன்றும் இல்ல, லேசானது. எப்படின்னு பாருங்க. புதிய ஒரு செவ்வகம் ஒன்றி சும்மா எடுப்ப, நாங்க சும்மா ஒரு எக்ஸம்ஷன்ல எடுக்கிறோமா? 10க்கு 5 அப்படி போடும். என்னமா? நீளம் 10 5 அகலம் அப்படி போடுமே. 50 போடாம நீளம் வந்து 10 இருக்குது,
அகலம் வந்து 5 அப்படி இருக்குன்னு யோசிங்க. என்னது? நீளம் ஒரு செவ்வகம் ஒன்று இருக்குது, பூப்பாத்தி, செவ்வக வடிவான பூப்பாத்தி தானே, ஒரு செவ்வக வடிவான பூப்பாத்தி. அப்ப நம்ம செவ்வகத்தை கட்டிட்டோம். இது என்னது? நீளம் வந்து 10ம் அகலம் 5ம் என்று இருக்குன்னு நாங்க சும்மா எடுக்கோம். சரியா? இப்ப எடுத்த இது எவ்வளவு பரப்பளவு? 50. பரப்பளவு எப்படி ஆக்குற? நீளம் தர அகலம். நீளம் வந்து 10, அகலம் 5. 10 தர 5 எவ்வளவு? 50. 50. அப்ப பழைய இந்த பூப்பாத்திர பரப்பளவு 50. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு டீம் ஒண்ணு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் சும்மா. அவனும் என்ன செய்யறானுவோல்? நீளம் எதால குறைக்கானுவோல்? பூப்பாத்தி நீளம் பாதியாக குறைக்கப்படுது. நீளத்தை பாதியால குறைச்சா எவ்வளவு? 10 பாதியால குறைச்சா 5. அதன் அகலம் 5 மடங்காக அதிகரிக்கப்படுது, 3 மடங்காக. அப்ப அகலம் 5, 5 3 மடங்கு அதிகரிச்சா எவ்வளவுமா? 15. இப்ப எங்களுக்கு தெரியும் பரப்பளவு எப்படி காண்ற? நீளம் தர அகலம். புதிய பாத்திர பரப்பளவு என்ன? 5 தர என்ன? 75. அவ புதிய 75, பழசி 50. என்ன புதிய மாற்றத்துக்கு பிறகு எவ்வளவு பரப்பளவு? 75. எவ்வளவு கூட்டிருக்குமா பாருங்க. 25. எதுக்கு 25 கூடி இருக்குது? 50. ஏற்கனவே இருந்த 50க்கு எவ்வளவு கூடி இருக்குது? 25 கூடி இருக்குண்டா. அப்ப சதவீதம் யாருன்னு கேட்கிறான். அப்ப நாங்க 100க்கு பார்க்கணும். 50ல 50 ஒரு முறை, 100ல 50 2 முறை. 25 2 எவ்வளவு? 50%. அப்ப என்ன செய்யும்? அதிகரிக்கும். இப்ப விலங்கல்னு சொல்றவங்க கிளியர் சார், கிளியர் சார். ஓகே. அடுத்த கேள்வி, 17வது கேள்வி. கே என்பவர் NX-இன் சகோதரன். கே வந்து யாராம்? எண்டையும் எக்ஸையும் சகோதரன். எங்களுக்கு தெரியும் டபுள் கோடு போட்டா என்ன அர்த்தம்? 2 பக்கம் அம்புக்குறி போட்டா சகோதரன். யாரு சகோதரனாம்? கே சகோதரன் யாருக்கு? எண்ணுக்கும் எக்ஸுக்கும். அடுத்து Y என்பவர் எண்ணின் தாய். Y என்னையாம்? தாய் என்றா யாரு? பெண் தானே. பெண்ணுக்கு அப்ப என்ன போடுவோம் நாங்க? மைனஸ். மேல கோடு போட்ட என்ன அர்த்தம்? நான் உறவு முறையெல்லாம் படிச்சுட்டோம். மேல கோடு போட்டா தந்தைன்னு அர்த்தம். Z என்பவர் கேயின் தந்தை. Z யாராம்? அப்ப Y தாயிண்டா Z யாரு? தந்தை. அப்ப ஒரு பிளஸ். Z-க்கும் Y-க்கும் தொடர்பு என்ன? ஒரு நேர்கோடு போட்டு என்ன தொடர்பு? கணவன் மனைவி. சோ பின்வரும் முடிவில் எது நிச்சயமாக சரியானது அல்ல என்று கருதியா? எது சரியில்லைன்னு கருதியா? கே என்பவர் Z-இன் மகன். கே Z-ல மகனா? ஓ கே வந்து Z-இட மகன். ஓ சரி. Y என்பவர் Z-இன் மனைவி. Y Z-இட மனைவியா? Z என்பவர் X-இன் தந்தை. Z வந்து X-ல தந்தை. தெரியவில்லையா? N என்பவர் X-இன் சகோதரன். சகோதரனா சகோதரியாமா? யாரு? N வந்து சகோதரனா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. N வந்து சகோதரனா சகோதரியா?
அது தரல. தெரியாது. அப்ப நீங்க எப்படி சகோதரன்னு சொல்லுவீங்க? சொல்ல எப்படி முடியாது சகோதரன் என்று சொல்லுவீங்க? அப்ப என் வந்து எக்ஸின் சகோதரன் என்று சொல்ல இயலா. சகோதரனாக இருக்கேலும் சகோதரியாகவும் இருக்கேலும். அப்ப எங்களுக்கு பாலினம் தராதத்தால என்னங்கிறது என்ன பால் என்று தராதத்தால நாங்க இதை டிசைட் பண்ண இயலா. சோ ஆன்சர் வந்து 4வது பிழை. அப்ப நிச்சயமாக சரியானது அல்லது 4வது சரி. நிச்சயமாக சரியானது அல்லங்கிறது 4வது. இப்ப கிளியரா? யாருக்கு டவுட் இருக்கா? இப்ப கேளுங்க. ஓகே சார். ஓகே 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 ஓகே. அடுத்தது 18வது கேள்வி. இத பாருங்க, இது நல்லா யோசிச்சு பாருங்க. 49, 121 எல்லாம் என்னது? முதலாவது ஆன்சர் சார். வர்க்க எண். சரிம்மா, வர்க்க எண்கள். 7 வர்க்க எண் என்ன? 49. 11 வர்க்க எண் 121. 121. அப்ப ஹேஷ்டேக் புறவு வர எல்லாம் எப்படி வருது? வர்க்கம். 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 அந்த எண்ட வர்க்கமா வருது என்ன? அப்ப 3 வர்க்கம் எவ்வளவு? ஹேஷ்டேக் புறவு வரும். 9. புறவு வரும். 3 வர்க்கம் என்ன? 9. 9. இப்ப பாருங்க, 8க்கு புறவு வரதெல்லாம் என்ன செய்யுது? 4 3 கூடி 7 7. 121 3 கூடி 124. அப்ப 9 3 கூடினா எத்தனை வரும்? Y 12. எக்ஸ் மற்றும் Y-ன் பெருமானங்கள் முறையே என்று கட்டுகிறான். முறையே என்ன? 9 12. சரியா? டவுட் ஓகே சார். யாருக்காவது? கிளியர் சார், கிளியர். கிளியர். 19வது கேள்வி. கம்ப்யூட்டர் என்ற சொல் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் RCEO TMEMUP என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கேற்ப இன்டர்நெட் என்ற சொல் எவ்வாறு குறியிடப்படும்? இரகசிய மொழிகள் படிச்சிருக்கோமா இல்லையா? படிச்சிருக்கேன். நாங்க பெரும்பாலும் LLBக்கு போறதுகள் படிச்சு முடிச்சிருக்கோம். பெரும்பாலும் முடிச்சிட்டோம். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வந்திருக்கு? இதுல இருக்கிற சொற்கள் அப்படியே வந்திருக்கா இல்லையா? கம்ப்யூட்டர்ல இருக்கிற சொற்கள் அப்ப வந்திருக்குன்னு சொன்னா நாங்க அப்ப என்ன யோசிக்கணும்? அதுக்குள்ள எப்படியோ மாறி மாறி வந்திருக்குன்னு பாக்கணும். அப்ப கடைசியா வரக்கூடிய ஆர் என்ன செய்யுது? இங்க முதலாவது வருது. அப்ப இங்க கடைசியா வரக்கூடிய டி என்ன செய்யும்? முதலாவது வரும். அதே மாதிரி முதலாவது வரக்கூடிய சி இங்க ரெண்டாவது வந்திருக்கு. அப்ப முதலாவது வரக்கூடிய ஐ எங்க என்ன செய்யும்? ரெண்டாவது வரும். அப்ப டி ஐ என்று வரக்கூடிய ஆன்சர் எங்க இருக்கு? மூன்றாவது. பாருங்க, 2018ஆம் ஆண்டு எவ்வளவு லேசி எக்ஸாம் பேப்பர்? லேசா இல்லையா? லேசான பேப்பர் உண்டு. சரி, 20வது கேள்வி. பகட படிச்சிருக்கோமா இல்லையா? படிச்சிருக்கேன். இப்ப கேட்கிறான், கீழே ஒரு பகடையின் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. 3க்கு எதிர்பக்கத்தில் உள்ள எண் யாது? அப்ப நாங்க எப்படி எடுக்கணும்? ஒரே இலக்கத்தோட ஏதாவது ஒரு பக்கத்தை எடுக்கணும். எடுத்துட்டு அந்த ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் பொதுவா இருக்கிறதா எடுக்கணுமா? முதலாவது 2வது எடுக்கலாமா? இல்ல, ஏண்டா 3ம் பொது வரைக்கும் 1ம் பொது வரைக்கும். அப்ப நாங்க இதையும் எடுப்போம். இதுல 2ம் என்ன பொதுவானது? 3 மட்டும்தான் பொது வரைக்கும். அப்ப 3 போட்டுட்டு 3ல இருந்து கிளாக் வைஸா சுத்துவோம். 3க்கு அடுத்து என்ன? 5. 5க்கு அடுத்தது 1. திரும்ப இங்க 3 போட்டுட்டு 3க்கு அடுத்தது 2. 2க்கு அடுத்தது 4. அப்ப 1க்கு எதிர்பார்க்கம் 4, 5க்கு எதிர்பார்க்கம் 2, 3க்கு எதிர்பார்க்கம்
பேலன்ஸ் வரக்கூடிய 6. சோ ஆன்சர் வந்து 4வது. இது அடுத்தது 6 ஒன்றுலையும் இல்லையே சார். 1 2 3 4 ஒன்றுலையும் இல்லை. 5 5 வந்து 3 நம்பரோட சேர்ந்துருக்கு. மற்றது 6 நம்பர் மட்டும்தான். இப்ப இப்படியும் பாக்கலாம் நீங்க. எப்படின்னா 3க்கு எதிர்பக்கம் 1 வராது, 5 வராது. சோ 1 வராது, 5 வராது. இப்போ 3க்கு எதிர்பக்கம் 4 வராது, 2 வராது. 4 வராது. என்ன ஆன்சர் என்ன? 6. அப்படியும் பார்க்கலாம். சரி, நாங்க படிச்ச மெத்தட் இதுதானே. நாங்க இது வந்து எந்த கேள்வி வந்தாலும் செய்யலாம். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. 21 தொடக்கம் 25 வரை உள்ள வினாக்கள். ஒவ்வொரு வினா கேளுங்கம்மா. அதுல சார் பக்கத்தில் உள்ள இன்னொன்று இருக்கு, அது டைப்பிங் மிஸ்டேக்கா? எது பக்கத்தில் உள்ள 2 தடவை அடிபட்டுமா? மன்னிச்சு கொள்ளுங்க. சரி சரி, சரி. 21 தொடக்கம் 25 வரை உள்ள ஒவ்வொரு வினாவிலும் ஒரு பிரசினமும் ஏபி என்றவாறான கூற்றுக்களும் தரப்பட்டுள்ளன. பிரசினத்தை தீர்ப்பதற்கு இரு கூற்றுக்களும் போதுமானதா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். இது படிச்சிருக்கோமா இல்லையா நாங்க? கூற்று முடிவு வினாக்கள் நாங்க கூற்று முடிவு வினாக்களும் படிச்சிருக்கோம். சரி, சில பிரசினத்தை தீர்க்க ஏ மட்டும் போதுமானது ஆனால் பி போதுமானது அல்ல என்றா ஒன்றையும், பிரசினத்தை தீர்க்க பி மட்டும் போதுமானது ஆனால் ஏ போதுமானது அல்ல என்றா 2ஐயும், 2 கூற்றுக்களில் ஏதேனும் ஒன்றை மட்டும் பயன்படுத்தி பிரசினத்திற்கு தீர்வை காண முடியும் என்றா 3ஐயும், 2 கூற்றுக்களையும் பயன்படுத்தி பிரசினத்திற்கு தீர்வு காண முடியாது என்றா 4ஐயும், 2 கூற்றுக்களையும் ஒன்றாக பயன்படுத்தி பிரசினத்திற்கு தீர்வு காண முடியுமெனில் 4ஐ எனவும் தெரிவு செய்க. சரி, காக்கா தீவில் என்ன தீவு? காக்கா தீவு. கொஞ்சம் வெயிட்டா. காக்கா தீவில் LKR என்ற 3 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உள்ளன. அதில் உள்ள R மற்றும் Lக்கு இடையான தூரம் யாது? என்னது? Rக்கும் Lக்கும் இடையான தூரம் என்னன்னு கேட்டிருக்கிறான். அப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா முதலாவது என்னது? Lக்கும் Kக்கும் இடையிலான தூரம் என்னையா? 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர். இதை வச்சு காணலாமா? இல்ல இல்ல இல்ல. அங்க என்ன தந்துறீங்க? 3 தந்துறீங்க. கேள்வி என்ன கேட்டுறீங்க? Rக்கும் Lக்கும் கேட்டுறீங்க. இங்க என்ன இருக்குது? Lக்கும் Kக்கு இடையிலான தூரம் தான் இருக்கு. அப்ப இதை வச்சு காண இயலாம். அடுத்த கூட்டுறப்பா பி என்ற கூற்று. Kக்கும் Rக்கும் இடையிலான தூரம் என்ன? 7 கிலோமீட்டர். சோ 2வது மட்டும் வச்சு செய்யலுமா? இல்ல. சரி, 2ஐயும் வச்சு செய்யலாமா? எப்படிமா? 2ஐயும் கூட்டுறது. சரி பாப்பா. Lக்கும் Kக்கும் இடையிலான தூரம் 5. இப்ப Kக்கும் Rக்கும் இடையிலான தூரம் 7. அப்படி எடுப்பீங்களா? அப்ப எடுத்தீங்கன்னா எத்தனை வரும்? 12. அப்படியா? அப்ப Lக்கும் Rக்கும் இடையிலான தூரம் 12. அப்ப நான் சொல்றேன், இப்படி சொல்றேன். என்னண்டு? L இன்ஜரி K இன்ஜரி இது 5. திரும்ப 6 இன்ச் அலறி இதுக்கு இடையிலான தூரம் 2. இப்ப யாருக்கும் Kக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு? 7. அப்ப Rக்கும் Lக்கும் இடையிலான தூரம்? Rக்கும் 2. Lக்கும் இடையிலான 2. அப்ப 12 2. 12. சார் 2 கூற்றையும் வச்சு 2 கூற்றையும் வச்சு எப்படி மாட்டுப்பீங்க? திசைகள் சொல்லியிருக்கானா? எந்த திசையில இருக்கு R, எந்த திசையில சொல்லி K என்று சொல்லியிருக்கானா? இல்ல சார். அடுத்து வரும் வந்துருக்கீங்க. சரி சார், ஓகே ஓகே. எடுக்கலாமா? இல்ல சார். 2 கூற்றையும் வச்சு எடுக்கல.
எடுக்கல. இப்ப டவுட் கிளியரா எல்லாருக்கும் சந்தேகம் இருந்தா கேட்கலாமா? சரி சார். கிளியர் தானே? ஓ ஓ சார். சோ ஆன்சர் வந்து 4வது. 2 கூட்டுகளையும் பயன்படுத்தி பிரச்சனை தீர்வு காண முடியாத நீ என்ன 4. சரி, நான் 22வது கேள்வி. 40 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் மேலிருந்து எண்ணும் போது சமனின் நிலை யாது? மேலிருந்து கவுண்ட் பண்ணி வந்தா என்ன சமன் நிலை கேட்டிருக்கான். முதலாவது ஏ என்ற கூற்றை வச்சு செய்யலாமான்னு பார்ப்போம். என்னது? ரசிக்க சமனை விட 4 நிலைகள் கீழே உள்ளார். அவர்ண்டா ரசிக்க கீழிருந்து 31வது மாணவர். கீழ இருந்து எத்தனாவது மாணவர்? 31. இவருக்கு மேல எத்தனை பேர் இருப்பாங்க? 9 பேர். இப்ப இவருக்கு மேலதான் சமன் இருப்பான். ரசிக்க வந்து சமனை விட 7 நிலையே கீழே உள்ளார். இவருக்கு மேலான சமன் இருப்பாரு. இவரு 9ஆவதுண்டா சமன் எத்தனாவது? சமன் 35. இல்ல மேல இருந்து கேக்க. இது கீழ இருந்து 31வது ரசிக்க 13வது. ஓ மேல இருந்து ரசிக்க எத்தனாவது? 5 எத்தனாவது? 9வது ரசிக்க. ஏண்டா மொத்தம் 40 பேர் வகுப்புல இவரு கீழ இருந்து 31வது மாணவர்டா. இவருக்கு மேல எத்தனை பேர் இருப்பாங்க? 9 பேர். 9 பேர். இப்ப இவர் எத்தனாவது ஆளா இருப்பாரு மேல இருந்து? 10ஆவதுனே. 10ஆ? 9 சார் விளங்கியல சார். ஓ சார் விளங்கல். இவர் கீழ இருந்து 31வது ஆள். இவருக்கு மேல எத்தனை பேர் இருப்பாங்க? 9 பேர் இருப்பாங்க. இப்ப மேல இருந்து ரசிக்க எத்தனாவது ஆளு? 10வது ஆள். சரி, இவருக்கு கீழ எத்தனை பேர் இருப்பாங்க? 9 பேர் இருக்கு. 30 பேர். இவருக்கு கீழ 30, இவருக்கு மேல 9, 39. ரசிக்கையோட சேர்த்து 9. அப்ப பாருங்க, இவருக்கு மேல 9, கீழ 30. அப்ப கூட்டினா எத்தனை? 39. ரசிக்கையோட சேர்த்தப்ப 40 பேர். அப்ப 40 மாணவர்கள் வகுப்புல. இப்ப ரசிக்க மேல இருந்து எத்தனாவது? 10வது. 10வது. இவருக்கு கீழ எத்தனை பேர் இருப்பாங்க? 30 பேர். 30 பேர் 10 சேர்த்தா 40 பேர். அப்ப 10வது. இவருக்கு மேல ரசிக்க சமனை விட 4 நிலைகள் கீழே உள்ளார். இப்ப சமன் எத்தனாவது இருப்பாரு? 6வது இருப்பாரு. சமன் வந்து 6வது இருப்பாரு. ஏன்னா 4வது நிலை 4 நிலையை கீழே இருக்காரு. சமண்ட மேல இருந்து எத்தனாவது நிலை? 6வது. கேள்வி என்னமா? மேலிருந்து எண்ணும் போது சமனின் நிலை யாது? என்ன? 6வது. ஏங்கிற கூற்று வச்சு காணலாமா இல்லையா? காணலாம். அதுக்காண்டி ஒன்றை தூக்கி போட்டு போறே ஆன்சரு. ரெண்டு கூற்றையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன் நான். சரி, இப்ப அடுத்தது அஜித் சமனை விட 2 நிலைகள் மேலே உள்ளார். அவர் யாரு? அஜித் கீழிருந்து 37வது மாணவன். கீழ இருந்து எத்தனாவது ஆளாம்? 37ஆம். யாரு? அஜித். இவருக்கு கீழ எத்தனை பேர் இருப்பாங்க? 36. மேல எத்தனை பேர் இருப்பாங்க? 3. 36, 3, 39. இவரோட சேர்த்தா 40 பேர். சரி, மேல இருந்து அஜித் எத்தனாவது? 4வது. பாருங்க, அஜித் சமனை விட 2 நிலைகள் மேலே உள்ளார். அப்ப சமன் எத்தனாவது? மேல 6வது. அப்ப கேள்வி என்ன? மேலிருந்து எண்ணும் போது சமணி நிலையாது என்ன? 6. B வச்சு காணலாமா இல்லையா? அப்ப ஏங்கிறதையும் வச்சு காணலாம், B ஐயும் வச்சு காணலாம்.
அப்படின்டா 2 கூட்டுகளில் ஏதேனும் ஒன்றை மட்டும் பயன்படுத்தி பிரசிடென்ட் தீர்வை காண முடியுமெனின் 3 ஆன்சர் வந்து 3. கிளியரா மாதிரி? கிளியரா? கிளியர். டவுட் இருந்தா கேளுங்களா? டவுட் இருக்கா யாருக்காவது? கிளியர் சார். கிளியர். இப்ப அடுத்த கேள்விக்குள்ள போவோம். என்னது? 23வது கேள்வி. என் சகோதரர் நாளை மறுநாள் வருவதாக ஒரு செய்தி அனுப்பி உள்ளார். என்ன செய்தி அனுப்பியிருக்காரு? நாளை நாளை மறுநாள் மறுநாள் வரதாக செய்தி அனுப்பியிருக்காரு. நாளை மறுநாள் வாரத்தின் என்ன நாள் என்று கேட்டுகிறான். நாளை மார்ச் 1ஆம் தேதி. நாளை என்னையாம்? மார்ச் 1ஆம் மார்ச் மாசம் 1ஆம் தேதி. நாளை மறுநாள் என்ன? மார்ச் மாதம் 3ஆம் தேதி. மார்ச் மாசம் 2ஆம் தேதி. சரியா? அப்ப இத வச்சு ஒன்ன வச்சு காணலாமா வாரத்தின் என்ன நாள்? காண இயலா. 2வது பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகும். இதை வச்சு காணலாமா நாளை மறுநாள் என்னண்டு? காணலாம். இத மட்டும் வச்சு இயலாது. இயலாது. எப்படிமா காணுவீங்க? காண இயலும்னு சொன்னவரு எப்படி காணுவீங்க? காண இயலானே. காண இது ரெண்டையும் வச்சு காணலாமா? இப்ப இல்ல. ஏன்? சிலாக்கள் யோசிப்பது வச்சு காணலாமண்டு. ஏன்னு சொன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைண்டா, பிப்ரவரி 2 ஞாயிறுண்டா, அப்படியே கணக்கு பார்த்து வந்தா பிப்ரவரி 2, பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 7 கூட்டினா 16 ஞாயிற்றுக்கிழமை, அதே மாதிரி 7 கூட்டினா 23 ஞாயிற்றுக்கிழமை, 29 ஞாயிறு, இது திங்கள், இது செவ்வாண்டு எடுப்பாங்க. ஏன் நம்ம காணையில் அன்னைக்கு பிப்ரவரி தந்தத்தால சிக்கல். இதுல ஒரு வேறொரு மாசம் தந்திருந்தாண்ட எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்னைக்கு பிப்ரவரி தந்ததா சிக்கல். ஏன்னு சொன்னா பிப்ரவரிக்கு முன்னால் உள்ள ஏதாவது மாதம் தந்தா, உதாரணம் ஜனவரி தந்தாலும் பிப்ரவரி தந்தாலும் சிக்கல் எங்களுக்கு. ஏண்டா பிப்ரவரியில எத்தனை மாசம்? உதாரணமா இந்த வருடம் இல்ல, இந்த வருடம் ஒரு லீப் வருடமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும் முதலாவது. இந்த வருடம் லீப் வருடமா? தெரியாது. லீப் வருடம் இருந்தா பிப்ரவரியில 29 நாட்கள் இருக்கும். ஒரு சாதாரண வருடமா இருந்தா 28 நாட்கள் இருக்கும். அதனால எங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதே ஒரு பிப்ரவரிக்கு பின்னால் உள்ள ஒரு மாதம் தந்திருந்தாண்டா, மார்ச் மாசம் அல்லது வேற ஏதாவது மாசம் தந்திருந்தா கண்டுபிடிக்கலாம். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? உதாரணமா இதை சொல்றேன்னு பாருங்களேன். இது வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வைக்கிறோம். ஏப்ரல் இல்லாட்டி இது மார்ச் தராம இதை ஏப்ரல் 1 இது என்ன சொல்லியா? ஏப்ரல் 1 இது வந்து மார்ச் 2 தந்திருக்கிறான். சரி, மார்ச் மாசத்துல எத்தனை நாட்கள் இருக்கு? 31 நாட்கள். பாருங்க, 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைண்டா அடுத்த ஞாயிறு எப்ப வரும்? 9ஆம் தேதி வரும். இதோட 7 நாள கூட்டணும். ஒரு கிழமையில எத்தனை நாட்கள் இருக்கு? 7. அப்ப அடுத்த ஞாயிறு 7ஆம் தேதி 9ஆம் தேதி வரும். அடுத்த ஞாயிறு 16. அடுத்த ஞாயிறு 23. அடுத்த ஞாயிறு 30. சாரி 30. என்ன 30? இப்ப 30ஆம் தேதி ஞாயிறுண்டா 31 என்ன சார்? மார்ச்ல 31 வராது. சாரி மார்ச்ல 31 வராதா?
ஜனவரி ஏன் பிப்ரவரி வர மார்ச் 31 வேணும் 31 வேணுமா வரும் சார். ஓகே பாருங்க சாரி சார் சரி சாரி. நான் சொல்லித்தரேன்னா உங்களோட கையை மடக்கி கொள்ளுங்க. கையை மடக்குங்க, கையை பொத்தி பிடிக்கணும். ஓகே பொத்தி சார். பிடிச்சிட்டு உங்களோட ஓகே மொழிகளை என்னங்க, மொழியில வந்து மேல் துண்டு நடுவுல வர சதப்பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் கிளாஸ்னா விளங்கும். இது ஆன்லைன் கிளாஸ்ங்கிறதால விளங்காது. விளங்குது சார். ஓகே, அப்படி எண்ணினீங்கன்னு சொன்னா மொழியில வாரது 31, இடையில வாரது 30 வரும். அதுல பிப்ரவரி மற்றும் விதிவிலக்கு பிப்ரவரியில 28 இல்லாட்டி 29 வரும். ஜனவரியில 31, பிப்ரவரி உங்களுக்கு சொல்லி தரேன் மாசம். நாங்க கலண்டர் தனியை படிப்போம், கலண்டர் கேள்வி தனியை படிப்போம். ஜனவரியில 31, பிப்ரவரியில 29 அல்லது 28, 29, மார்ச்ல 31, ஏப்ரல்ல 30, மேல 31, ஜூன்ல 30, ஜூலைல 31, ஆகஸ்ட்ல 31, 2 மாசம் தான் கிட்ட கிட்ட 31 வரும். செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31. சரியா? சார் அப்ப டிசம்பர் ஜனவரி 31 தானே சார்? இல்லம்மா, என்னது? டிசம்பர் ஜனவரி 31 தானே? ஓ ஓ ஏம்மா, என்ன என்ன ஏன் நடக்கீங்க? டிசம்பர் 31 ஜனவரி 31 ஏன்? இல்ல 2 மாதம் தான் கிட்டத்தட்ட 31 வரும்னு சொன்னீங்க, அதான் சொன்னேன். இல்ல அது இல்ல 2 மாசம்னா கிட்ட கிட்ட அடுத்த வருஷம் அடுத்த வருஷம். இல்ல கிட்டத்தட்ட இல்லம்மா, கிட்ட கிட்ட வந்து 2 மாசம். உதாரணமா ஜூன் ஜூலையும் ஆகஸ்டும் தான் கிட்ட கிட்ட வரும் 31. ஜனவரிங்கிறது போன வருஷத்து மாசம், சாரி இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் மாசம், இது கடைசி மாசமா கிட்ட கிட்ட இல்லையே. அடுத்த ஜனவரி வந்து இது அடுத்த வருஷத்து ஒரே ஜனவரியா? ஓகே ஓகே சார். ஓகே சரி. சார் அவர் இப்ப நினைச்சிருப்பாரு பாருங்க, டிசம்பருக்கு பிறகு ஜனவரி வரதாரு நினைச்சிருப்பாரு. அடுத்த வருஷம். அப்படி இல்ல ஜி. கிட்ட கிட்ட சரி அடுத்தடுத்த மாதம் தானே சார்? சரி சரி, அப்படி இல்ல அப்படி இல்ல. சார் சரி, எக்ஸ்ட்ரீமா சிந்திக்கிறதானே. அதுதான் பிரச்சனை. சரி இப்ப பாருங்க, மார்ச்ல 30 வந்து ஞாயிறுண்டா 31 என்ன ஆയിരിക്കും? திங்கள். திங்கள் ஆയിരിക്കും. அப்ப ஏப்ரல் 1 என்ன ஆയിരിക്കും? செவ்வா. செவ்வாய். செவ்வாய்க்கிழமை ஆയിരിக்கும். இப்ப கண்டுபிடிக்கலாமா இல்லையா? ஏப்ரல் 1 என்னண்டு? ஏப்ரல் 1 செவ்வாண்டா நாளை மறுநாள் புதன் அறியும். இது பிப்ரவரி தந்த தலைங்களை கண்டுபிடிக்கிற கஷ்டமா? ஏன் கண்டுபிடிக்கிற கஷ்டம்டா? பிப்ரவரியில 28 நாளா 29 நாளா என்றே தெரியா. சார் சரி மார்ச்லயா சார் ஆரம்பிக்கிறது நாளும் முடிகிற நாளும் ஒரே நாள்? இல்லம்மா, பிப்ரவரிலையா? பிப்ரவரி 20 பிப்ரவரி. பிப்ரவரியில 29 வந்தா தான் ஆரம்பிக்கிறது ஒரே நாள், முடிகிறதையும் ஒரே நாள். லீப் வருடமாக இருந்தா மட்டும்தான் ஆரம்பிக்கிறது ஒரு நாள், முடிகிறதும் ஒரு நாள். உதாரணமா 1ஆம் தேதி திங்கள்டா 29 என்ன அறிக்கும்? திங்களா இருக்கும். திங்கள் அறிக்கும். சரி, அடுத்தது முழு எண்ணான கே ஒற்றை எண்ணா அல்லது இரட்டை எண்ணாடு கேட்டிருக்கிறான். முழு எண்ணான கே வந்து ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணாடு கேட்டிருக்கிறான். இப்ப கேயின் வர்க்கம், கேட வர்க்கம் என்று சொன்னா ஒற்றை எண்ணம். கே வர்க்கம் என்னையாம்? ஒரு ஒற்றை எண்ணம். இப்ப கேக்கு வந்து நாம ஒண்ட போட்டு பார்ப்போம். ஒன்றின் வர்க்கம் என்ன? 1. 1. 2இன் வர்க்கம் 4. 3இன் வர்க்கம் 9. 4இன் வர்க்கம் 16. 5இன் வர்க்கம் 25. இது பாருங்க, ஒற்றை எண்கள வர்க்கம் எல்லாம் எப்படி இருக்குது? ஒற்றை எண்ணாவே இருக்கு. ஒற்றை எண்ணா இருக்கு. இரட்டை எண்கள வர்க்கம் இரட்டை எண்ணா இருக்கு. இரட்டை எண்ணா இருக்குது. ஒற்றை எண்கள எல்லா வர்க்கம் வந்து ஒற்றை எண்ணா இருக்குது. இரட்டை எண்ண வர்க்கம் இரட்டை எண்ணா இருக்குது. அப்ப இந்த கேயின் வர்க்கம் ஒரு ஒற்றை எண் ஆகும். அப்ப கே என்ன? ஒற்றை எண். கேங்கிறது ஒற்றை. இதை வச்சு கண்டுபிடிக்கலாமா இல்லையா? கண்டுபிடிக்கலாம். இப்ப ரெண்டாவது 2K ஒரு ஒற்றை எண் ஆகும்.
உதாரணமா 2 தர 1 எவ்வளவு? 2 2. 2 தர 2 எவ்வளவு? 4. 2 தர 3 எவ்வளவு? 6 6 6. 2 தர 4 எவ்வளவு? 8. ஒரு ஒற்றை எண்ணை 2ஆல பெருக்கினாலும் 2 தான், ரெட்டை எண் தான் வருது. ஒரு ரெட்டை எண்ணை 2ஆல பெருக்கினாலும் ரெட்டை எண் தான் வருது. சோ இப்ப கே வந்து ஒற்றை எண்ணா ரெட்டை எண்ணா எப்படி கண்டுபிடிக்கிறேன்? கண்டுபிடிக்கலாமா? இல்ல. ஒரு ஒற்றை எண்ணை 2ஆல பெருக்கினாலும் ரெட்டை எண் தான் வருது. ரெட்டை எண்ணை ரெட்டை எண்ணால 2ஆல பெருக்கினாலும் ரெட்டை எண் தான் வருது. அப்ப கேங்கிறது ஒற்றை எண்ணா ரெட்டை எண்ணா? கண்டுபிடிக்க முடியாது சார். கண்டுபிடிக்க முடியாது. சோ 1 வச்சு தீர்க்க முடியும்டா. ஆன்சர் என்ன? 1. 23 ஆன்சர் 4. 24க்கு ஆன்சர் 1. 25வது கேள்வி, கடந்த ஆண்டு இங்கு போதுமான மழை பெய்ததா? என்னையா? கடந்த மாசம் கடந்த ஆண்டு கடந்த வருஷம் வந்து இங்கே போதுமான மழை பெய்ஞ்சதா என்று கேட்கிறான். இதுக்கு முதலாவது கூற்ற பாருங்க, ஏங்கிற கூற்று. கடந்த ஆண்டு போதுமான மழை பெய்யவில்லை என்றால் இந்த ஆண்டு அரிசியின் விலை உயர்ந்திருக்கும். இதை வச்சு சொல்லலாமா கடந்த ஆண்டு மழை பெய்ததா இல்லையாண்டு? கடந்த ஆண்டு நான் கேட்கிறேமா, நான் கேட்கிறேன் ஏங்கிற கூற்ற மட்டும் வச்சு சொல்லலுமா? சொல்ல இயலாது சார். இல்ல சொல்லலாம். 2வது பிங்கிற கூற்ற மட்டும் வச்சு சொல்லலுமா? இந்த ஆண்டு விலை அரிசியின் விலை உயர்ந்தது. 2 கூற்றையும் இல்ல நான் கேட்கிறேன் பிஏ வச்சு சொல்லலுமா? இயலாது சார். ஏலாம். 2 மேலாண்டு சொன்னா என்ன செய்யணும்? நாங்க 2ஐயும் வச்சு பார்க்கலாமான்னு பார்க்கணும். அதான் எங்கட முடிவு. இப்படிதான் படிக்கிற கூற்று முடிவு படிச்சோம். 2 மேலாண்டத்தான் 2ஐயும் வச்சு பார்க்கணும். இப்ப 2ஐயும் வச்சு பாருங்க, செய்யலாமா? கடந்த ஆண்டு போதுமான மழை இல்லை என்றா இந்த ஆண்டு என்ன செய்யும்? அரிசியின் விலை அதிகம். இந்த ஆண்டு அரிசியின் விலை உயர்ந்துள்ளது. அப்ப என்ன அர்த்தம்? கடந்த ஆண்டு மழை பெய்திருக்கு. போதுமான மழை இல்லை என்று அர்த்தம். சோ போதுமான மழை பெய்யல என்ற அர்த்தம். அப்ப 2 கூற்றையும் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க சொன்னா ஆன்சர் என்ன வரும்? 5வது. சரியாவ? 26 தொடக்கம் 30 வரையான வினாக்கள் குயிக்கா செஞ்சுட்டு போவோமா? விலங்குன்னு சொன்னா கேளுங்களா? சரி. 26 முதல் 30 வரையிலான வினாக்கள் 5 விமானங்களின் பயண நேரங்களை உள்ளடக்கிய பின்வரும் அட்டவணையை அடிப்படையாக கொண்டவை. இங்கு புறப்படும் நேரம் மற்றும் திகதி, விமானங்களின் பயண காலங்கள் மற்றும் வந்தடையும் நேரங்கள் என்பன குறிப்பிடப்பட்டுள்ளன. அட்டவணையை படித்து கீழே கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடையை தெரிந்தெடுக்குக. விமான எண் 1 எப்ப புறப்படுது கொழும்புல இருந்து? காலை 9 மணிக்கு. எவ்வளவு டைம் அது போய் சேர்றதுக்கு மும்பைக்கு? 2:30 மணி. இலங்கை நேரப்படி எத்தனை மணிக்கு போய் சேரும்? அப்ப எத்தனை மணிக்கு போய் சேரும்? 11:30 போய் சேரும். சரி, இது அடுத்தது பாருங்க. பிளைட் விமானம் 2 9:30 போய் ஆரம்பிக்குது. போய் சேர்ற எத்தனை மணிக்கு கால நேரம் இருக்குதா? இல்ல. அடுத்த விமான எண் 3 காலை 10 மணிக்கு போகுது. எவ்வளவு டியூரேஷன்? 12 மணித்தியாலம். எத்தனை மணிக்கு போய் சேரும் இலங்கை நேரப்படி லண்டனுக்கு? இரவு 10 மணி. இரவு. இது ஏஎம்மா? இது 10 மணி பிஎம் போடுவோமா? பிஎம். சரி, பிளைட் நம்பர் 4 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு டைம் அதுல? 8:30 மணி. டியூரேஷன் வந்து 8:30 மணி நேரம். எத்தனை மணிக்கு போய் சேரும்?
டோக்கியோக்கு? 9 மணிக்கு. ஆ 5:30 மணி. 5:30 PM. 5:30 PM போய் சேரும். சரி, இது அடுத்தது ஃபிளைட் நம்பர் 5 காலை 7:30 போய் 5:30 AM சார். 5:30 AM. சார் 5:30 AM தானே சார்? ஓ, இது மாலை. ஏன்னா மாலை என்று சொன்னா ஏஎம் வருமா? AM. இது வந்து காலை 7:30க்கு 4 மணிக்கு எத்தனை மணிக்கு வந்து சிங்கப்பூர் போய் சேரும்? 11:30 AM. 11:30 AM. இப்ப பாருங்க, இலங்கை நேரப்படி 11:30க்கு போய் சேர்றது. அங்க எத்தனை மணி வரைக்கும் சிங்கப்பூர்ல? 2 மணி. அப்ப டியூரேஷன் அது 2 இடையிலான நேர இடைவெளி எவ்வளவு? 2:30 மணி நேரம். எவ்வளவு? 2:30 மணி நேரம். என்ன அப்ப நான் எழுதுறேன், இலங்கைக்கும் சிங்கப்பூருக்கு இடையிலான நேர இடைவெளி 2:30 மணி நேரம். இலங்கை நேரப்படி 5:30க்கு போய் சேரும். ஆனா டோக்கியோல டைம் என்ன ஆയിരിക്കും? 9 மணி. அப்ப நேர டியூரேஷன் இது எவ்வளவு? நேர இடைவெளி வித்தியாசம் எவ்வளவு? 3:30 மணி நேரம். அது 3:30 மணி நேரம். என்ன சரி, வேற என்ன சரி கண்டுபிடிக்கலாமா? அப்படி இல்ல. இப்ப நாங்க கேள்விக்கு போவோம். 26வது கேள்வி. கொழும்புக்கும் மும்பைக்கும் இடையே நேர வித்தியாசம் இல்லை என்றால், நேர இடைவெளி இல்லைன்னு சொன்னா 2 நகரத்துக்கு இடையில நேர இடைவெளி இல்லையா? அப்ப எத்தனை மணிக்கு போய் சேரும்? 11:30. சரி, விமான எண் 1 மும்பைக்கு எத்தனை மணிக்கு சென்றடையும்? எத்தனை மணிக்கு? காலை 11:30. காலை 11:30க்கு. சோ ஆன்சர் வந்து 2வது. அடுத்தது, கொழும்பு நேரம் காலை 9:30 இருக்கும் போது அதே நாளில் லண்டன் நேரம் அதிகாலை 4 ஆகும். அப்ப நேர டியூரேஷன் இது டிஃபரன்ஸ் எவ்வளவு? லண்டனுக்கும் கொழும்புக்கு இடையில டிஃபரன்ஸ். இலங்கையில 9:30 லண்டன்ல 4 மணியா காலை? 5:30 மணி. 5:30 மணி. 5:30 மணி என்னது டிஃபரன்ஸ் இருக்கு. முன்னுக்கு ஓடுது. என்ன இலங்கை டைம் வந்து முந்தி ஓடுதா? இலங்கை எப்படி மகிழ்ந்தது? முந்துது. முன்னோக்கி தானே சார் தேய்ச்சி. இலங்கை டைம் 9:30. இவங்களோட லண்டன் லைன் வந்து 4 மணி. முன்னோக்கி தானே சார் 5:30 மணி நேரம். காலை 9:30 மணில இருந்து நண்பகல் அதுவும் அதிகாலை 4 மணி. 5:30 மணி நேரம் கேப்பா. சரி, 5:30 மணி நேரம் கேப். 5:30 மணி நேரம் தானே? 5:30 மணி நேரம் முன்னோக்கி. அடுத்த நாள் எடுக்கலாம் சார். கொஞ்சம் நீங்க அதான் கொஞ்சம் இப்ப கேள்விக்குள்ள போ. அதன்படி விமான எண் 3 இப்ப பாருங்க, இப்ப 10 மணி தானே போய் சேருது. இலங்கை நேரப்படி லண்டனுக்கு 10 மணிக்கு போய் சேருது. அப்ப லண்டன்ல எத்தனை மணி வரைக்கும்? 4:30 மணி ஆயிடுச்சு. திங்கள் காலை 4:30. திங்கள் காலை 4:30. மூணாவது காலையா? அதிகாலை. அதிகாலையா? அப்படித்தானே சார். இலங்கை டைம் 10 மணிண்டா அதை விட முன்னுக்கு இருக்கணும். உதாரணமா 4:30 PM வரைக்கும் பாருங்க. என்னன்னு சொன்னா இலங்கை டைம் தான் முந்தி ஓடும். எதை விட? லண்டனை விட. நல்லா பாருங்க, கொழும்பு நேரம் 9:30 லண்டன் டைம் என்னையா? அதிகாலை 4 மணி. யார டைம் கூட முந்தி ஓடுதோ? இலங்கை. இலங்கை டைம் முந்தி ஓடுது. அப்ப யார டைம் முந்தி ஓடுது? 5:30 மணி நேரம் இலங்கை. கொஞ்சம் பொறுங்கம்மா. 6:30 மணி நேரம் சார். 6:30 5, 6, 7, 8, 9 எப்படிமா 6:30 மணி நேரம்?
10:30, 11, 12, 1, 2, 3, 6 வந்துடும் சார். அங்கால 4, நல்லா 6 பாருங்கம்மா. மணி. இது வந்து கொஞ்சம் நல்லா நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கொள்ளாதீங்க. இது வந்து காலை 9:30 சரியா? இது வந்து அதிகாலை என்னன்னு பாருங்க, அதிகாலை 4 மணி. யார டைம் முந்தி ஓடுது? ஸ்ரீலங்கா டைம் இலங்கை டைம். அப்ப 4 மணில இருந்து பாருங்க, 4 மணிண்டா 5 மணி 1 மணித்தியாலம், 6 மணி 2 மணித்தியாலம், 7 மணி 3 மணித்தியாலம், 8 மணி 4 மணித்தியாலம், 9 மணி 5 மணித்தியாலம், 9:30ங்கிறது 5:30 மணித்தியாலம் முந்தி ஓடுது. யாரு? ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா டைம் 5:30 மணித்தியாலம் இலங்கை டைம் முந்தி ஓடுது. இப்ப இலங்கை டைம் 10 மணிக்கு போய் லேண்ட் ஆயினா லண்டன் டைம் எவ்வளவு வரைக்கும்? 4:30. 4:30 PM. சரி சார். இதுல இருந்து 10 மணில இருந்து என்ன செய்யணும்? 10 மணில இருந்து கழிக்கணும். 5:30 கழிக்கணும். குறைக்கணும். 10 மணில இருந்து 5:30 குறைச்சிங்கன்னு சொன்னா எவ்வளவு வரும்? எத்தனை மணிக்கு போய் சேரும்? அப்ப ஆமாம் சார், 4:30 PM. 4:30க்கு போய் சேரும். ஆமாம் சார். ஓகே. சரி, விமான எண் 3 லண்டன் நேரப்படி லண்டனை எப்போது சென்றடையும்? எப்போ போய் சேரும்? திங்கள் மாலை 4:30. லண்டன் நேரப்படி திங்கள் 4:30 PM. ரெண்டாவது ஆன்சர். இது டவுட் இருக்கு யாருக்காவது? ஓமா எனக்கு டவுட் ஒண்ணு இருக்குது. கேளுங்க. இப்போ 9:30க்கு காலையில போறது, அதிகாலை 4 மணிக்கு சொன்னா அப்ப அந்த ஃபிளைட்டும் அதிகாலையில தானே வரணும். காலை 4:30 தானே விட வரணும். என்னமா? கொழும்புல இருந்து புறப்படுறது 9:30க்கு காலையில போறது, புறப்படும்னு சொல்லலையாமா? நல்லா அதிகாலை 4 மணிக்கு வருது. புறப்படும்னு சொல்லிக்கிறானா? இருக்கும்போது கொழும்பு நேரம் 9:30 இருக்கும் போது அதே நாளில் லண்டன் நேரம் எவ்வளவு? 4. இப்ப இலங்கையில 9:30 லண்டன்ல அன்றைக்கு பகல் என்ன நைட் சாரி சுபோகுல அதிகாலை 4 மணியா இருக்குமா? சரியா? அதிகாலை 4 மணியா இருக்கும். இப்ப பிளைட் நம்பர் 3 எத்தனை மணிக்கு புறப்படுது இலங்கையில இருந்து? காலை 10 மணிக்கு. காலை 10 மணிக்கு. இலங்கை நேரப்படி எத்தனை மணிக்கு போய் சேரும்? இரவு 10 மணிக்கு. 12 மணித்தியாலம் டிஃபரன்ஸ் டியூரேஷன் போற ஃபிளைட் பறக்கிற டைம். இரவு 10 மணிக்கு போய் சேரும். இரவு 10 மணி இலங்கை நேரத்துக்கு போய் சேரும். இலங்கை நேரம் 10 மணியா இருந்தா லண்டன் டைம் எவ்வளவு வரைக்கும்? 4:30 மணி. லண்டனை விட இலங்கை வந்து எவ்வளவு? 5:30 மணித்தியாலம் முந்தி ஓடுறாரு. சோ லண்டன்ல போய் இறங்கக்குள்ள 4:30 இருக்கும். சொல்லிட்டாமா? சரி சார். சரி, அடுத்த கேள்வி. துபாய் நேரம் மதியம் 12 இருக்கும் போது, துபாயில நேரம் 12 இருக்கும் போது அதே நாளில் கொழும்பில் பிற்பகல் 1:30 இருக்கும். அப்ப துபாய்க்கும் கொழும்பு இடையில எவ்வளவு டிஃபரன்ஸ் டைம்? இல்ல. வித்தியாசம் இல்ல. 1.5 மணித்தியாலம் வித்தியாசம். 1.5 மணித்தியாலம். 12ல இருந்து 12:30 1:30. பாருங்க, துபாயில 12 மணிண்டா இலங்கையில என்னையா 1.5 மணி ஆகும். அதன்படி விமான எண் 2 கொழும்பிலிருந்து துபாய்க்கு பறக்க எடுக்கும் நேரம் எவ்வளவு? இப்ப 9:30க்கு போறது. இப்ப துபாயில இலங்கை நேரப்படி எத்தனை மணி அடிக்கும்? 12 மணிண்டா 10:30. 1:30 அடிக்கும். என்ன 1:30 அடிக்கும். 9:30க்கு போறது 1:30க்கு போய் சேரு என்று சொன்னா எவ்வளவு டைம்? 2 மணி நேரம். சென்றடைகிற நேரம் என்ன? 12 மணிண்டா 12 மணி எங்களுக்கு தெரியும். இலங்கை டைம் என்ன? இலங்கை டைம் என்ன? 1:30. 9:30க்கு ஸ்டார்ட் ஆகி 1:30 போய் சேருன்னு சொன்னா எவ்வளவு டைம் இது? 4 மணித்தியாலம் சார். 4 மணித்தியாலம் டிஃபரன்ஸ் என்ன? பறக்க எடுக்கும் நேரம் எவ்வளவு?
4 4 மணி மணி. தேவை. 4 4 மணித்தியாலம். மணி. டவுட் இருக்காம அதுல கேளுங்க, டவுட் இருந்தா கேளுங்களா. கிளியர் சார். கன்ஃபியூஸ் ஆனா அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லையே? இல்ல சார் இல்ல கிளியர். இல்ல 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 திருப்பி போய் லேட் ஆகுது பார்த்தா உங்களுக்கு. அவ்வளவு. நீங்க இந்த விலங்கு டைமை போட்டீங்கன்னு சொன்னா எத்தனை மணிக்கு போய் சேருது, இந்த டிஃபரன்ஸை போடுங்க. எவ்வளவு ரெண்டுக்கு இடையிலான நாட்டுக்கு இடையிலான டிஃபரன்ஸ் போட்டீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஒரு சந்தேகமும் வராது. அட்டவணையில் குறிப்பிடப்படாத மற்றொரு விமானம். இந்த அட்டவணையில குறிப்பிடப்படாத மற்றொரு விமானம் புதன்கிழமை இரவு 9 மணிக்கு டோக்கியோவிலிருந்து புறப்பட்டு கொழும்பை வந்தடைகிறது. டோக்கியோவுக்கு பறக்க விமானம் எண் 4 எடுத்த நேரத்துக்கு சமனான நேரத்தை அந்த விமானம் எடுத்தார். என்னையா இந்த டைம் எவ்வளவா பறக்கிறதுக்கு இந்த விமானம்? 5.5 மணி தேவை முடியுது. இல்ல நல்லா கேளுங்க. டோக்கியோவுக்கு பறக்க விமானம் எண் 4 எடுத்த நேரத்துக்கு சமனான நேரத்தை அந்த விமானம் எடுத்தால் எவ்வளவு டைம் எடுக்கு விமானம் எண் 4? 8.5 மணித்தியாலம். 8.5 மணித்தியாலம். வேறு பறக்கிறதுக்கு எடுக்கிற டைம் எவ்வளவு? 8.5 மணித்தியாலம். இப்ப எத்தனை மணிக்கு புதன்கிழமை டோக்கியோல இருந்து வராரு? 9 மணிக்கு. 9 மணி. அப்ப இலங்கைக்கு எப்ப வந்து சேருவாரு? 5 மணி. இரவு 9 மணிண்டா காலை 5:30. அதிகாலைன்னு 5 மணி. 5:30 வந்து சேருவாரு, அப்படித்தானே? ஆமாம் சார். அதிகாலை 5:30 வந்து சேருவாரு. இப்ப டோக்கியோல இருந்தா அதிகாலை 5:30. சார். இப்ப டோக்கியோவுல 5:30 சொன்னா இலங்கையில எவ்வளவு? டோக்கியோவுக்கும் இலங்கைக்கும் எவ்வளவு நேர டிஃபரன்ஸ்? 2 மணி சார். 11 மணித்தியாலம். நேர டிஃபரன்ஸ் எவ்வளவுமா? 3.5 மணித்தியாலம். 3.5 மணித்தியாலம். நல்லா பாருங்க, இந்த குறிச்சி தானே ஐயா. இலங்கைக்கும் டோக்கியோவுக்கும் எவ்வளவு டைம் டிஃபரன்ஸ்? 3.5 மணித்தியாலம். 3.5 மணித்தியாலம். உதாரணமா இலங்கையில 5:30 AM டோக்கியோல 9 மணி. அப்ப யாரு கூட முந்தி ஓடுறா? டோக்கியோல. டோக்கியோல 5:30 சொன்னா இலங்கையில அப்ப என்ன இருக்கும்? 2 மணியா இருக்கும் அதிகாலை. 2 மணி. அதிகாலை 2 மணியா இருக்கும். அப்ப வியாழக்கிழமை அடுத்த நாள் ஆகும் தானே? புதன்கிழமை நைட்டு தான் போகுது. அப்ப அடுத்த நாள் வியாழக்கிழமை அதிகாலை 2 மணியா இருக்கும். சோ ஆன்சர் வந்து 1வது. இது கிளியரா உங்களுக்கு விளங்கலன்னு சொல்றவங்க திரும்ப விளங்கப்படுத்துவேன். சார் அந்த கேள்வி விளங்கல. சார் அந்த திரும்ப இருக்க சொல்லுங்க. திரும்ப சொல்றேன் பாருங்களா. என்னண்டா இந்த அட்டவணையில குறிப்பிடப்படாத மற்றொரு விமானம் என்ன செய்யுதுன்னு சொன்னா புதன்கிழமை இரவு 9 மணிக்கு எங்க இருந்து புறப்படுது? டோக்கியோல இருந்து புறப்பட்டு கொழும்பை வந்தடையுது. முதலாவது பார்க்கணும் எத்தனை மணிக்கு புறப்படுறாரு? 9 மணி. 9 மணி. எப்ப 9 மணி? PM. எப்ப? புதன்கிழமை இரவு. புதன்கிழமை இரவு 9 மணிக்கு. இவர டைம் எவ்வளவு டியூரேஷன் இவர் பறக்கிறதுக்கு மேல வந்து பறந்து சேர்றதுக்கு? என்னன்னு சொல்றான்? டோக்கியோவுக்கு பறக்கும் விமானம் டோக்கியோவுக்கு பறக்க விமான எண் 4 எடுத்த நேரத்துக்கு சமனான நேரத்தை அந்த விமானம் எடுத்தால் விமான எண் 4 பாருங்க. டோக்கியோவுக்கு பறக்கிறது எவ்வளவு டைம் எடுக்குது? 8.5 மணித்தியாலம். பாருங்க விமானத்தின் கால அளவு எவ்வளவு? 8.5 மணித்தியாலம். 8.5 மணித்தியாலம். இவர் பறக்கிறதுக்கு எடுக்கிற டைம் எவ்வளவு? 8.5 மணித்தியாலம். அப்ப டோக்கியோ டைம் படி கொழும்புக்கு எத்தனை மணிக்கு வந்து சேருவாரு? 9 மணியோட 8:30 கூட்டுங்க. கூட்டினா எத்தனை வரும்? 17:30 5:30 5:30 AM. இப்ப PM இருந்தது AM ஆயிட்டு அடுத்த நாள் ஆயிருந்த அர்த்தம். அப்ப இது வியாழக்கிழமை 5:30. எங்க 5:30 வியாழக்கிழமை?
ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்காவிலயா? டோக்கியோ டோக்கியோல நாங்க டோக்கியோல இருந்தானே புறப்படுது இது. ஆமாம் சார். அப்ப நாங்க டோக்கியோ டைம் தான் பார்க்கணும். இப்போதைக்கு டோக்கியோல தான் புறப்படுது, அதனால டோக்கியோ பாக்குறோம். இப்ப டோக்கியோல 9:30க்கு புறப்பட்டு 8:30 மணித்திலம் பறந்து இலங்கைக்கு வந்து நாங்க டோக்கியோல பார்ப்போம். எத்தனை மணிக்கு வந்து சேரும்? 5:30க்கு. வியாழக்கிழமை 5:30க்கு AM வந்து சேரும். இப்ப நாங்க பார்க்கணும் டோக்கியோவுக்கும் இலங்கைக்கு இடையிலான நேர இடைவெளி எவ்வளவு? எவ்வளவுமா நாங்க குறிச்சிருக்கோம்? 3:30 மணித்தியாலம். 3:30 மணித்தியாலம். உதாரணமா இலங்கையில 9 மணி இலங்கையில 9 மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் 5:30க்கு AM வாரது. டோக்கியோல எத்தனை மணி வரைக்கும்? அடுத்த நாள் 5:30ங்கிறது இலங்கையில, டோக்கியோல என்னையா? 9 மணி. 9 மணி. அப்ப யாரு கூட ஓடுற டைம்? டோக்கியோ. இலங்கையில காலத்துல 5:30, டோக்கியோல காலையில 9 மணி. அப்ப டோக்கியோல காலையில 5:30, இலங்கையில 2 மணி. இதுல இருந்து நாங்க 3:30 மணித்தாலத்தை கழிச்சு விட்டோம்டா, இலங்கையில 2:30 AM வரைக்கும். வியாழக்கிழமை 2:30 AM வரைக்கும். விளையாட்டாப்ப இப்ப இவங்க சொல்றவங்க அத்தனை மச்சு தரேன். இல்ல விளங்கிட்டு. சரி. அப்ப வியாழன் அதிகாலை 2 மணி. அடுத்தது 30வது கேள்வி. விமான எண் 5 சிங்கப்பூர் வந்தடைந்த ஒரு பயணி. என்னது? விமான எண் 5ல வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு ஒரு பயணி. சிங்கப்பூருக்கு வந்திருக்காரு. கொழும்பில் உள்ள தனது மனைவியிடம் என் விமானம் 30 நிமிடங்கள் தாமதமாக வந்தது, நான் இப்போது இங்கு வந்தேன், இப்போதான் இங்க வந்தேன், இப்போது கொழும்பில் என்ன நேரம் என்று கேட்காரு. இப்ப பிளைட் 5ல போனா சிங்கப்பூர் இலங்கையில இருந்து போறாரு. என்ன எத்தனை மணிக்கு பிளைட் இலங்கையில இருந்து வெளியாகுது? 7:30. எத்தனை மணிக்கு போய் சேர இலங்கை நேரப்படி? 11:30 மணி. 11:30. இப்ப சரியா? அப்ப எத்தனை மணிக்கு போய் சேர்ந்திருப்பாரு? சேரணும் உண்மையா? 11:30 செவ்வாய்க்கிழமை 11:30 AM போய் சேரணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு மனைவிட்ட? தாமதம் ஆயிட்டு சொல்றாரு. இப்போது இலங்கை இப்போதான் வந்தேன்னு சொல்றாரு. இலங்கையில நேரம் என்ன இருக்காரு? அப்ப எத்தனை மணி இருக்கு இலங்கையில? 12 மணியா இருக்கும். மதியம் 12. சோ ஆன்சர் 2. விளைஞ்சாமா கேள்வி? ஓகே. அப்ப நாங்க முதலாவது போட்டோ எடுக்கணும். டியூரேஷனை வச்சு இலங்கை நேரப்படி எத்தனை மணிக்கு போய் சேரும் என்கிறத பார்க்கணும். இதான் நேரம் வந்தா இது கேள்வி. லேசான ஒரு கேள்வி உண்டுதான். டைம் எடுக்குமே சார் இது செய்ய. இப்ப நான் விளங்கப்படுத்ததான் எனக்கு டைம் எடுத்துச்சு. இப்ப நீங்க பாருங்க, மிச்ச கேள்வி எல்லாம் ஈஸியா செஞ்சிருவீங்க. இந்த கேள்வி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட போகும். எங்களுக்கு 40 கேள்வி செய்யறதுக்கு எவ்வளவு டைம் போகும்? 60 நிமிஷம் எடுக்கும். நீங்க உதாரணமா 35 கேள்வி 35 நிமிஷத்துல முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு டைம் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு டைம் இருக்கு உங்களுக்கு? 25 நிமிஷம். இதுல ஒரு 10 நிமிஷம் எடுத்தாலும் உங்களுக்கு 15 நிமிஷம் இருக்குதா? நாங்களே இதுக்கு ஒரு 10 நிமிஷம் சரி போட்டுமே, பிரச்சனை இல்லை. ஆனா முக்கியமான விஷயம், டைம் கன்சியூம் ஆகிற கேள்விகள், டைமுக்கு வந்து கூட டைம் எடுக்கிற கேள்விகள், இதை ஃபர்ஸ்ட் கை வைக்கிறதா நீங்க? இல்ல சார், அவ்வளவு டைம் நீங்க எக்ஸாம் இந்த 5 கேள்வியும் செஞ்சு விட்டு பாப்பீங்க, இன்னும் 5 நிமிடங்கள் மாத்திரம் இருக்குன்னு சொல்லுவாங்க எக்ஸாம் ஹால்ல. வரவா எல்லாம் டென்ஷன் ஆகி செஞ்சதெல்லாம் தெரிஞ்ச கேள்வி மறந்து வரவா. அப்படி வந்த நிறைய கேஸ்களும் இருக்குது. சோ இப்படியே கொஞ்சம் செய்ய பாருங்க. 10 மணி முடிச்சு கொள்வோமே. என்னம்மா அடுத்த கிளாஸ்ல அப்படியே மிச்ச கேள்வி. Okay. See you next class.
அடுத்த கேள்வி செஞ்சுட்டு வாங்க. இதே மாதிரி நான் அடுத்த கிளாஸ்ல ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று போடுறேன். செய்யலுமான்னு பாருங்களா? ஓகே சார் போமா. சார் இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ண கேள்விய டைம் வச்சு செஞ்சு பார்த்தா குயிக்கா செஞ்சு முடிச்சிட்டேன் எங்களுக்கு. நீங்க டைம் அத்தை நான் உங்கள்ட்ட சொன்னேன். உங்களுக்கு நீங்க எக்ஸாம் மாதிரி செய்யலையா? இல்ல சார் நான் இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணல. அதுதான்மா நீங்க கட்டாயமா நான் எக்ஸாம் சொன்னா அட்டென்ட் பண்ணி செஞ்சு பாருங்க. 1 ஹவருக்குள்ள செஞ்சு அப்பதானே உங்களுக்கு அந்த இது பழக்கத்துக்கு வரும், டைமிங் பழக்கத்துக்கு வரும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த கேள்வியை செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் போகும்னு உங்களுக்கு விளங்கும். அப்பதான் இப்ப நான் எப்படி கேள்விகளை ஹேண்டில் பண்ணணும், எப்படி கேள்வி செய்யணும்னு நீங்க டைம் வச்சு செஞ்சு பழகினா தான் உங்களுக்கு அது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வரும். நான் நிறைய எக்ஸாம் செஞ்சவங்கள்ட்ட நான் இதுவரை 6-7 வருஷம் கூட படிப்பிச்சிருக்கேன். எக்ஸாம் செஞ்சுட்டு வரவங்க எல்லாம் சொல்றது வந்து கேள்வி லேசி ஆனா டைம் போதாங்கிறது. அது என்ன டைம் மேனேஜ்மெண்டாவோ பழகுறதில்ல. நான் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கறதில்ல. சிலாக கேள்வி செய்யற போது டைம் வச்சு செஞ்சு பழகுங்க. 5 கேள்வி செய்ய போறீங்கடா 5 நிமிடத்தை செட் பண்ணி கொண்டு கேள்வி செய்யுங்க. சரியாமா? ஓகே சார். ஓகே, நீங்க வந்து டைம் செட் பண்ணி போட்டு இந்த பேப்பரை செஞ்சு பாருங்க திரும்ப. ஓகே ஓகே, குட் நைட். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ சார். குட் நைட் சார்.